கடவுள் அருள் யூடியூப் சேனல் நேயர் அனைவருக்கும் அஸ்ட்ரோ ஸ்ரீனிவாசின் பணிவான வணக்கங்கள். இந்த தை மாதம் வருகிற 2024 மாத பெயர்ச்சியாகவுடைய கிரகங்களோட சஞ்சாரம்லாம் எப்படி இருக்குது, எந்த பாவத்தில் இருக்குது? உதாரணத்துக்கு சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் இவங்களாம் வந்து மாத பெயர்ச்சிகள். அப்போ இந்த மாத பெயர்ச்சிகள்லாம் வந்து இந்த 12 ராசிகளுக்கு எந்த மாதிரி ஒரு பலனை வந்து தருது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். மேசராசி நேயர்களே, இந்த தை மாதம் வருகிற 2024 ஜனவரி 15ஆம் தேதி தை மாதம். இந்த தை மாதம் முதலே ஏற்கனவே உங்களுக்கு வந்துட்டு இப்போ வந்து சனி பகவான் வந்து 11ஆம் இடத்துல வந்து அமர்ந்திருக்கார். அது மாதிரி உங்கள் ராசியிலேயே குரு பகவான் அமர்ந்திருக்கார். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த தை மாதம் வந்து ஒரு யோகமான மாதமாக உங்களுக்கு அமைய போகுது. தொட்ட காரியங்கள் வெற்றி அடையும், எடுத்த காரியங்கள் எல்லாமே ஜெயம்தான், எதுலேயும் தங்கு தடை இருக்காது. ஒரு தீர்க்கமான முடிவை நீங்கள் எடுப்பீங்க. எல்லா விஷயத்துலையுமே வந்துட்டு குறிப்பாகவே இந்த ராசிக்காரர்கள் வந்துட்டு கொஞ்சம் எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து ஒரு முன்னின்று செய்யணும், ஒரு செயலை வந்து வெற்றிகரமாக ஆக்குறது எப்படி அப்படின்னு பல சிந்தனைகள் கொண்ட ஒரு மேஷராசி நேயர்கள் வந்து இது பண்ணுவாங்க. அதே சமயம் வந்துட்டு இந்த மேஷராசி நேயர்கள் வந்து எதை செய்கிறோம், எப்படி செய்யணும், யாரை வச்சு பண்ணணுன்ற தெரியாமையே சிலதெல்லாம் போய் தங்கு தடையாக போய் முட்டிப்பாங்க. அதனால் அதுலேயும் கொஞ்சம் விழிப்புணர்வாக நம்ம இருக்கணும். ஸோ இந்த தை மாதம் பொறுத்த வரைக்கும் குரு பகவான் இருக்கார். அதே மாதிரி 2ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுக்கு வந்து 8ஆம் இடத்துல இருக்கார். அதனால் வாக்கில் வந்து கண்டிப்பாக வந்துட்டு ஒரு தெளிவான பேச்சு வேணும். ஏன்னா நீங்கள் ஒன்று சொல்ல அது வந்து பிறருக்கு துன்பமாக வந்து சண்டையிலையும் அதை கொண்டு போய் முடியும். ஏன்னா அந்த 2 கூடியவனே வந்து 8ல் போயிருக்கார். அப்போது அந்த 8ஆம் இடம் அப்படின்னு நம்ம சொல்லும் போது சண்டை சச்சரவுலாம் சொல்லக்கூடிய இடங்கள் இல்லைங்களா? அப்படின்ற போது வாக்குறுதி கொடுக்குறதும் தவறு, யாருக்கும் ஜாமீன் போடுறதும் தப்பு. அதனால் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். உணவு கட்டுப்பாடு வந்து ரொம்ப அவசியம். ஏன்னா இந்த இனிப்பு வகைகள்லாம் வந்து கொஞ்சம் பொதுவாகவே மேஷராசிக்கு வந்து இந்த கார உணவு பிடிக்கும். அந்த வரிசையில் இனிப்பும் அவங்க வந்து ஒதுக்கி வைக்கிறது நல்லது. ஏன்னா உணவு கட்டுப்பாடு ரொம்ப வேணும். அதே மாதிரி வந்து குடும்பஸ்தானம் அதுவும் 2ஆம் இடம் அப்படின்ற போது வந்துட்டு கணவன் மனைவியோட கருத்து வேறுபாடு நிலவும். அதனால் வாக்குவாதம் பண்ணக்கூடாது. சில விஷயங்கள் அவங்க சொல்கிறாங்கன்னா அதை வந்து நீங்கள் காது கொடுத்து கேட்டுக்கணும். அதுபோல் வந்துட்டு எதிர்த்து, அதாவது என்ன சொல்லுவாங்க, சிலது வேண்டாத வாக்குவாதங்கள் வந்து தவிர்ப்பது வந்து ரொம்ப நல்லது. அதே மாதிரி அந்த மேஷ ராசிக்கு 6ஆம் இடத்துல கேது பகவான். ஆக இவங்க வந்துட்டு மெயினாக வந்துட்டு இந்த மாதம் ரொம்ப சிறப்பாகவே வந்து இருக்கிறதுக்கு வந்து விநாயகர் வழிபாடும் முருகர் வழிபாடும் ரொம்ப சிறந்தது. ஏன்னா 6ல் கேது, 6 வந்து நோயின் தன்மையை சொல்கிற இடம். இங்கே வந்து கேது பகவான் இருக்கார். அப்போ பெண்களுக்கெல்லாம் வந்துட்டு இந்த கர்ப்பப்பை, அடிவயிறு பிரச்சனை, அஜீரணம் இந்த மாதிரி வரத்துக்கெல்லாம் இந்த மாதங்களுக்கு வந்துட்டு வாய்ப்புகள் இருக்குது. இவங்களுடைய தொழில் அப்படின்னு சொல்லும் போது தொழில் ஸ்தானாதிபதியே கர்மாதிபதியாகவும் இருக்கார், தொழில் ஸ்தானாதிபதியே இருக்கார். அவரே 11ல் உட்காந்து உங்களுக்கு வந்துட்டு உங்கள் ராசியே பார்க்குறாரு. அப்படின்ற போது எல்லாத்துலேயுமே ஒரு மந்த நிலைமை இருக்கும், ஒரு மந்தமான ஒரு போக்குகள் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் அதுலேருந்து விடுபட்டு வரணும். ஒரு சுறுசுறுப்பு தன்மை இருந்தால் தான் சில காரியங்கள்லாம் ஜெயமாக வெற்றி அடையணும். பார்த்துக்கலாம், இப்போ என்ன நடக்குது அப்புறம் பார்த்துக்கலாம் அதை அப்படின்னு நினச்சிங்கனால் அந்த காரியம் வந்து உங்களுக்கு வந்து தோல்வியில் முடிஞ்சிடும். எடுத்த காரியத்தை கொஞ்சம் வேகமாக சிறப்பட வந்து நீங்கள் செயல்படணும். ஏன்னா சனி பகவான் எப்பயுமே வந்து ஒரு மந்தமான நிலைமை வந்து கொடுத்துட்டு அனுப்பும்போது அது மாதிரி பூர்வ புண்ணிய சொத்துக்கள்லாம் கொஞ்சம் வரத்துக்கான வாய்ப்புகள்லாம் நிறையா இருக்குது. இந்த பழைய சொத்துக்கள் இதெல்லாம் வந்து இருக்கும். உங்களுடைய முன்னோர்களுடைய சொத்துக்கள்லாம் நீங்கள் வந்துட்டு அதை வந்து சீர் செய்து வச்சுக்கணும். ஒரு வரி பாக்கி, பட்டா இந்த மாதிரி செய்கிறதெல்லாம் வந்து ஒரு இது பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி இந்த தொழில் சார்ந்து கவர்மெண்ட் வேலைக்கு அப்ளை பண்ணவங்க, அது காத்திருக்கவங்களாம் வந்து இந்த தை மாதம் வந்து வரத்துக்கு வந்து அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்குது. தை பிறந்தால் வழி பறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் அந்த கவர்மெண்ட் ஜாப்லாம் எதிர்பார்த்துருக்கவங்களுக்குலாம் இந்த தை மாதம் வந்து ஒரு உறுதுணையாகவே அவங்களுக்கு வந்து. அதே மாதிரி பாருங்கள், உங்கள் 3ஆம் அதிபதி அதாவது சகோதரஸ்தனை சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து பாக்கியஸ்தானத்தை போயிருக்கு. அப்போது சகோதர மூலியமாக ஒரு உங்களுக்கு வந்துட்டு ஒரு பாக்கியங்கள் இருக்கும், சகோதர ஒற்றுமை இருக்கும். அது மாதிரி வெளிநாடு போக முடியலையே அப்படின்னு கவலைப்பட்டவங்களுக்குலாம், ஏன்னா 12ல் வந்து அந்த ராசிக்கு வந்து ராகு 12லேயே இருக்கும்போது வெளிநாடு தொடர்பு கண்டிப்பாக கிடைக்கும். போக முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டவங்களாம் கண்டிப்பாக வந்து இந்த தை மாதத்துக்கான அதுக்கான வாய்ப்புகள்லாம் கண்டிப்பாக வரும். ஆனால் 12ல் வந்து ராகு இருக்கும்போது அது மாதிரி 11ஆம் இடம் உபஜயஸ்தானத்தில் வந்து ரொம்ப முக்கியமான இடம். ஆனால் பல நூல்களில் வந்து சொல்லப்படுறது வந்து 11ஆம் இடம் வந்துட்டு எந்த கிரகம் இருந்தாலுமே அந்த கிரகம் வந்து நன்மையை செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது சனி பகவானே உங்கள் கர்மகாரங்கனே இருக்கார். ஆனால் இருந்தாலும் அவர் வந்து உங்கள் ராசிக்கு வந்து பாதகாதிபதி வர ஆகிறார். ஏற்கனவே வந்துட்டு உங்களுக்கு பாக்கியாதிபதி ராசியிலேயே இருக்கார். அது ஒரு பெரிய விஷயம், நல்ல விஷயம். அப்போது இவர் பாதகாதிபதி ஆகிறார். ஸோ இந்த கிரக அமைப்பு அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாய் பகவானும் வந்து 4ஆம் இடத்தை பார்க்குறாரு.
அப்போது உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு நன்மையை செய்யும். நன்மையும் அதாவது எதுவுமே வந்து குருட்டாம்போக்கில் செஞ்சிடக்கூடாது. உண்மையிலே ஒரு காரியம் செய்யும்போது அது வெற்றியை கொடுத்தாலுமே, நீங்கள் வருது நம்மளுக்கு யோகம் தான் வருது, கண்ணை மூடிட்டு நம்ம அவன்கிட்ட காசை கொடுப்போம், நாளைக்கு எத்தாந்து கொடுத்துருவான், நம்மளுக்கு லாபம் இரட்டிப்பாயிடும், அந்த மாதிரி ஒரு குருட்டு நம்பிக்கையிலையோ ஒரு தேவையில்லாத சிந்தனையிலோ எடுத்துகிட்டு போய் பணத்தையோ வேறு எதுலையும் போடக்கூடாது. தொழிலும் வந்து நீங்கள் இப்போ இருக்கிற தொழிலே நீங்கள் வந்து பெருசு பண்ணி செய்யலாம். இந்த மாதிரி புது தொழில் ஆரம்பிக்கலாம் கொஞ்சம் அதிகமாக யோசனை பண்ணி செய்யணும். ஏன்னா தொழில் ஸ்தானாதிபதி 11ஆம் இடத்துல லாபத்தில் இருந்தாலும் கூட ஒரு பாதகாதிபதி அவரே ஆயிடுறாரு. அப்போ அந்த பாதகத்தை செய்யாமல் விட மாட்டார். அதனால் எதுவுமே ஒரு ஜாக்கிரதையாக நம்ம செய்யும் போது ஒரு சிறந்த ஒரு லாபத்தை வந்து உங்களுக்கு கொடுக்கும். பிள்ளைகள்னு அப்படின்னு எடுக்கும் போதெல்லாம் நீங்கள் வந்து இப்போ மந்த நிலைமையில் இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு அரவணைப்பாக இருந்து அவங்க செய்கிறத வந்து கொஞ்சம் ரொம்ப கண்டிக்காமல் அவங்கள வந்து கொஞ்சம் மேன்போக்காக வச்சு நல்வழிப்படுத்தணும். ஏன்னா அவர் 5ஆம் அதிபதியாக அவரும் பார்க்குறாரு. ஸோ இந்த கிரகங்கள் வந்து இந்த மாதம் வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து ஒரு நன்மையை நோக்கி தான் பயணமாகுது தவிர, ஆனால் எடுத்த காரியங்கள் அனைத்துமே யோசித்து நீங்கள் முடிவு எடுக்கணும். ஏன்னா இதில் யோகமும் இருக்குது, பாதகமும் இருக்குது. அதாவது பல யோகங்கள் இருந்தால் ஒரு பாதகமும் இருக்குது. அப்படின்ற போது ஏன்னா உங்களோட 2ஆம் அதிபதியும் 8ல் போயிருக்காரு. அப்போ செவ்வாய் பகவான் லக்னாதிபதி பாக்கியாதிபதியிலையும் போயிருக்காரு. ஸோ இந்த அமைப்பு எல்லாமே வந்துட்டு சூரிய பகவான் பூர்வ புண்ணியாதிபதி அவர் வந்து உங்கள் இதில் இருக்கார். அப்போது இந்த தந்தையோட அதாவது உங்கள் தந்தையோட தொழில் சார்ந்த விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து முன் உதாரணமாக நீங்கள் வந்து அதில் முதலீடு பண்ணலாம். அதில் வந்து உங்கள் லாபத்தை கொடுத்துரும். ஆனால் எதையுமே 1க்கு 2 முறை யோசித்து அந்த செயல்களை செய்யும் போது வெற்றி வரும். இந்த வருடம் அதாவது இந்த மாதம் உங்களுக்கு அனைத்தும் ஒரு நற்பலன்களே தரும். ரிஷபராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த தை மாதம் 2024 தை மாதம் ஜனவரி 15 உங்களுக்கு வந்து இந்த மாதம் வந்து பல யோகங்களை தரப்போகிறது. ஏன்னா ஏற்கனவே உங்களுடைய ராசிக்கு 9ல் அமர்ந்து பலனை தந்த சனி பகவான் இப்போ வந்து 10ல் அமர்ந்திருக்கிறார். கர்மஸ்தானாதிபதி ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். உங்களுடைய 9ஆம் அதிபதியே பாதகாதிபதி. அப்போ அந்த பாதகாதிபதி 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்து உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போது விரயஸ்தானம். அப்போது இந்த அடிப்படையில் இந்த கிரக அமைப்பில் 12ஆம் இடத்தை ஏற்கனவே குரு பகவான் வேறு இருக்கார். அப்போ இந்த அடிப்படையில் உங்களுக்கு யோகங்களை எப்படி தரப்போகுது நம்ம பார்க்குறோம் அப்படின்னோம்னா, உங்களுடைய லக்னாதிபதி அதாவது உங்கள் ராசியாதிபதி சுக்கிர பகவானே 7ஆம் இடத்துல இருக்கார். அப்போது அப்படி 7ஆம் இடம்ன்றது கூட்டுத் தொழில். அப்போ நீங்கள் கூட்டுத் தொழில் இந்த கணவன் மனைவியோட ஒற்றுமை மேலோங்கும். அதே மாதிரி வந்துட்டு கூட்டுத் தொழிலில் உங்களுக்கு லாபமும் இருக்கும், திடீர் அதிர்ஷ்டமும் இருக்கும். ஏன்னா அந்த 7ஆம் இடம்ன்றது காலப்புருஷத்துக்கு 8ஆம் இடம். அதே சமயத்தில் வந்து இந்த கூட்டு தொழிலையும் சில பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் இருக்கும். அதனால் வந்து யாரோட தொழில் செய்கிறது, எப்படி செய்யணும், என்ன தொழில் செய்கிறதுன்னு கவனித்து உங்களுடைய சுய ஜாதகத்தை சரியாக அலசி ஆராய்ந்து நீங்கள் வந்து அதை வந்து மேற்கொள்ளணும். 2ஆம் அதிபதி வந்துட்டு உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதனே வந்து 7ஆம் வீட்டில் இருந்து உங்களுக்கு வந்து தொழில்களை அமைத்து கொடுத்தாலுமே கூட்டு தொழில் இந்த விஷயங்கள்லாம் பண்ணாலுமே நீங்கள் வந்து அதில் கொஞ்சம் முன் ஜாக்கிரதையாகவே இருக்கணும். அதே மாதிரி உங்களுடைய வாக்குஸ்தானம் வந்து ரொம்ப வந்து கவனமாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் ஒன்று சொல்ல போய் அது உங்களுக்கே திருப்பி ஒரு பாதத்தை முடியும். ஏன்னா நம்ம ஒன்று சொன்னால் நடந்தது ஒன்றா இருக்குன்னு கூட ஒரு டைமில் இதாக இருக்கும். அதனால் யாருக்கும் வாக்குறுதியும் கொடுக்காதீங்க. ஏன்னா உங்களுடைய 2ஆம் அதிபதி புதன் பகவானே வந்துட்டு 8ஆம் இடத்துல போய் மறைஞ்சிருக்காரு. அப்போ அப்படின்ற போது உங்கள் வாக்கே உங்கள் சொல்லே வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனையில் வந்து முடியும். அதனால் அது வந்து வெளி வட்டாரங்களும் கிடையாது, உங்களுடைய குடும்பத்திலேயே அந்த நிலைமை வந்து வரும். ஏன்னா வெளியில் தான் நம்ம பேசுகிறோம் அப்படின்லாம் கிடையாது. குடும்பத்திலே நீங்கள் வந்து சரியாக விட்டு கொடுத்து பேசலை அப்படின்னா அதுவே வந்து ஒரு பிரச்சனைகளுக்கோ ஒரு பெரிய ஒரு விஷயத்துக்கோ வழிவகுத்துரும். அதனால் வந்து இந்த வாக்கின் நிதானம் தேவை கண்டிப்பாக. ஏன்னா அவரும் 8 இருக்கார். ஆனால் காலபுஸ்தகத்துக்கு ஒரு 9ஆம் இடம் அப்படின்னு சொன்னால் கூட ஒரு பாக்கியத்தை கொடுத்தா கூட உங்களுக்கு வந்துட்டு உங்களுடைய ராசிக்கே ஒரு அஷ்டமாதிபதி போய் அங்கே போய் குரு வீட்டில் போய் அமர்ந்திருக்காரு செவ்வாய் பகவானோட சேர்ந்து. அப்படின்ற போது வந்துட்டு நீங்கள் இந்த வாக்கில் வந்து கொஞ்சம் வந்து நிதானம் கண்டிப்பாக தேவை. அதே மாதிரி உங்கள் சகோதர ஒற்றுமை வந்து மேலோங்கும். ஏன்னா உங்களுக்கு அவரே உங்களுக்கு வந்து 12ஆம் இடத்துல அமர்ந்திருக்கும்போது சகோதர ஒற்றுமையெல்லாம் பலப்படும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து வீடு வாகன யோகங்கள் அமைப்பு வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஏற்பாடை வந்து பண்ணி கொடுக்கும். அதாவது அனைத்து யோகங்களே உங்களுக்கு வரும். ஏன்னா உங்களுக்கு 4 கூடியவன் வந்துட்டு காலப்புருஷத்துக்கு அது 10ஆம் இடம் உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் போய் அமர்ந்திருக்காரு. அப்போது இந்த வீடு வாகன யோகங்கள் மூலியமாக உங்களுக்கு ஒரு பாக்கியத்தை கண்டிப்பாக இந்த தை மாதம் வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். யாராவது வண்டி வாங்கன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதத்தை தை மாதத்தை வந்து நல்லபடியாக வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அதே மாதிரி வந்துட்டு உங்கள் பூர்வ புண்ணியாதிபதி அவரும் அஷ்டமாதிபதியில் போய் நிற்கிறார். அப்போ இந்த பூர்வ புண்ணிய சொத்துக்கள் அதாவது
உங்கள் பிள்ளைகளும் சரி, பூர்வ புண்ணிய சொத்துக்கள் இதெல்லாம் வந்துட்டு பிள்ளைகள் வந்து படிப்பில் ரொம்ப கவனம் கண்டிப்பாக தேவை. இப்போ உங்கள் 5ஆம் அதிபதியே வந்து 8ஆம் இடத்துல இருக்கார். அப்போ அந்த 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லும் போது வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு அங்கே தான் வம்பு வழக்கு இதெல்லாம் சொல்லக்கூடிய இருக்கும். அப்போ பிள்ளைகள்னால் ஒரு வம்பு வழக்கு வரக்கூடிய விஷயங்கள் இருக்கும். படிப்பில் வந்து மந்தத்தன்மை இருக்கும். அதை நீங்கள் வந்து பெற்றோர்கள் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு வந்துட்டு கவனமாக அந்த பிள்ளைகளை வந்து பார்த்து வழி நடத்தணும் கண்டிப்பாக. அதே மாதிரி பூர்வ புண்ணிய சொத்துக்கள், அதாவது உங்களுடைய முன்னோர்கள் சொத்துக்கள், உங்களுடைய தாத்தாவோட சொத்துக்கள்லாம் நீங்கள் வந்துட்டு அதை சரியாக ஒரு பராமரித்து அதுக்குண்டான விஷயங்கள் எல்லாமே வந்து சரி பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா 3 கூடைய 5 கூடையவன் வந்து 8ல் அமர்ந்திருக்கும் போது அந்த சொத்தில் வில்லங்கம் இதெல்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு அதெல்லாம் நிவர்த்தி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அதுக்குரிய காலகட்டங்கள் இது கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு கணவன் மனைவியோட ஒற்றுமை வந்து கண்டிப்பாக வந்து மேலோங்கும். ஏன்னா உங்களுடைய 7ஆம் அதிபதியே உங்களுக்கு வந்துட்டு 8ல் இருந்து ஒரு செயலை செஞ்சாலுமே அது 7ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் அமர்ந்திருக்கிறது, ராசியாதிபதியே வந்து 7ல் அமர்ந்திருக்கும் போது ஒரு ஒற்றுமை மேலோங்கும். அதனால் வந்துட்டு வாக்குவாதம் இல்லாமல் மட்டும் தவிர்த்துங்க. ஏன்னா முன்னாடியே நான் சொன்ன மாதிரி அந்த 2ஆம் இடத்தை பற்றி நான் சொன்னேன். அதனால் வந்து குடும்பத்துலேயும் கண்டிப்பாக அந்த வாக்கு வந்து கொஞ்சம் தெளிவாக இருக்கணும். யார்கிட்டையும் வாக்குவாதம் பண்ண தேவையில்லை. அது மாதிரி உங்கள் தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லும் போது சனி பகவான், கரெக்டாக சனி பகவான் அதில் 10ஆம் இடத்துலேயே அமர்ந்திருக்காரு. அப்போ உங்களுடைய தொழிலில் வந்துட்டு ஒரு விரயத்தை வந்து கொடுக்கும். ஏன்னா 12ஆம் இடத்தை அவர் பார்க்கும்போது ஒரு விரயத்தை கொடுக்கும். அதனால் தொழிலில் வந்து நீங்கள் இப்போ இருக்கிற தொழிலையே நீங்கள் வந்து சிறப்பாக செய்ய நீங்கள் பார்த்துக்கணும். அதாவது இந்த மாதம் வந்துட்டு பெரிய தொழில் எதுவுமே ஒரு முதலீடு செய்யாமல் இருக்கிற தொழிலை சிறப்பாக செய்யணும். ஏன்னா இக்கரை கேட்குற பச்சைன்னுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு புது புது தொழில் வந்து விஷயங்கள்லாம் வந்து செய்யலான்னு வந்து தோணும். ஏன்னா உங்களுடைய லாபாதிபதி வீட்டில் வந்து ராகு வேறு அமர்ந்திருக்கார், 12ஆம் இடத்துல குரு பகவான் வேறு இருக்கார். ஸோ வெளிநாடு போகலாமா, அங்கே செய்யலாமா, என்ன பண்ணலாம், அப்படி பல்வேறு சிந்தனைகள் வரும். எந்த தொழிலை எடுத்து செய்கிறதுன்ற ஒரு பல யோசனைகள் வரும். ஆனால் அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த மாதம் வந்து அதை நீங்கள் தவிர்ப்பது ரொம்ப நல்லது. ஏன்னா நீங்கள் ஒன்று செய்ய போய் அங்கே ஒரு விஷயங்கள் நடக்கும். அதனால் இருக்கிற தொழிலை நல்ல விதமாக நடத்திங்க. புது தொழில் எதுவுமே எடுத்து செய்ய வேண்டாம். அது மாதிரி லாபங்கள் வந்து உங்களுக்கு நல்லாவே வரும். ஏங்க உங்களோட லாபாதிபதி வந்தாலுமே அந்த லாபத்துக்கு ஏற்றக்கூடிய விரயத்தையும் உங்களுக்கு கொடுத்துரும். எவ்வளோ தான் பணம் வந்தாலும் அது ஒரு விரயமாகவே உங்களுக்கு ஆகிடும். ஏன்னா லாபாதிபதி வந்துட்டு 12ஆம் இடத்துல போய் உட்காந்துட்டாரு. தன் ஸ்தானத்துக்கு லாபஸ்தானம் இருந்த தனஸ்தானம் இருந்தால் கூட ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து அந்த பணம் வந்து உங்களுக்கு வந்து விரயமாகிற மாதிரி இதாக இருக்கும். ஆக உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதம் வந்து ஒரு சிறப்பான தான். நம்ம கண்ணும் கருத்துமா நம்ம ஜாக்கிரதையாக அதை வந்து நம்ம வந்து நம்மளுடைய சொல் வன்மையில் தான் இருக்குது, நல்லபடியாக எடுத்துக்கணும். நீங்கள் வந்துட்டு இந்த பெருமாள் கோயில் வழிபாடு செய்கிறதெல்லாம் ஒரு சிறந்த ஒரு பரிகாரத்தை தரும் உங்களுக்கு. ஏன்னா 12 உங்களுடைய ராசிநாதனே வந்து 7ல் இருக்கும்போது பெருமாள் வழிபாடு, செவ்வாய்க்கிழமை முருகர் வழிபாடெல்லாம் வந்து ஒரு ஏற்றத்தை தரும். திருச்செந்தூர் போயிட்டு வாங்க, ஸ்ரீரங்க பெருமானை வந்து தரிசனம் பண்ணிட்டு வாங்க, ஒரு சிறப்பான பலன் வந்து இருக்கும். அது மாதிரி வந்து தான தர்மங்கள் நிறைய செய்யுங்க. ஏன்னா உங்களுடைய ராசியாதிபதி காலபுருஷத்துக்கு 8ஆம் இடம் அப்படின்ற போது செவ்வாய் வீடு அப்படின்ற போது நீங்கள் வந்து தான தர்மங்கள்லாம் செய்யும் போது ஒரு பல திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் நன்மைகள்லாம் உங்களுக்கு வந்து சேரும். மிதுன ராசி நேயர்களே, 2024 தை மாதம் உங்களுக்கு வந்துட்டு இந்த மாத ஒரு அற்புதமான பலனை வந்து தரப்போகிறது. இது வரைக்கும் வந்துட்டு அஷ்டம சனியில் இருந்து இப்போது இந்த டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி சனி பெயர்ச்சி வந்து விடுபட்டுறீங்க. அப்படி இருக்கும்போது தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது போல் இந்த தை மாதம் வந்து பல யோகங்களையும் பல நன்மைகளையும் உங்களுக்கு செய்ய போகுது இந்த மாத கிரகங்கள்லாம். அப்படி இருக்கும்போது அஷ்டம சனியிலேருந்து நீங்கள் விடுபட்டு இப்போ உங்களுடைய பாக்கிய ஸ்தானத்தில் வந்து சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறாரு. உங்களுடைய 3ஆம் பார்வையாக உங்களுடைய லாபாதிபதியை பார்க்குறாரு. அதே போல் ஏற்கனவே உங்கள் லாபாதிபதி வீட்டில் வந்துட்டு 11ஆம் அதிபதி வீட்டில் வந்து குரு பகவான் வந்து அமர்ந்து இனி ஒரு நன்மையை செய்ய போகிறார். ஆக இந்த கிரகங்கள் அனைத்துமே உங்களுக்கு வந்து ஒரு நன்மையான ஒரு பலனை செய்ய போகுது. அது மாதிரி 10ஆம் இடத்துல வந்து ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம்ன்ற போது 10ல் ஒரு பாவி இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். அதுபோல் வந்துட்டு 10ஆம் இடத்துல அந்த ராகு பகவான் இருந்து பல தொழில்களை வந்து ஏற்படுத்தி அதன் மூலமாக ஒரு லாபத்தையும் தரக்கூடிய விஷயம் இருக்குது. ஏன்னா அந்த 10ஆம் அதிபதியே உங்களுக்கு வந்து குரு பகவான், அவரே வந்து லாபஸ்தானத்தை போய் அமரும்போது லாபம் எப்படி தராமல் இருப்பார், சிந்திச்சு பாருங்கள். அதனால் அந்த தொழில் மூலியமாக அந்த லாபத்தை தரக்கூடிய அந்த 11ஆம் இடத்தையே அவர் அமர்ந்திருக்கார். அப்போ அவர் கண்டிப்பாக வந்து ஒரு லாபத்தை வந்து செய்வார். அதே போல் உங்களுடைய ராசிநாதனே புதன் பகவான் 7ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்காரு. அதாவது பாதகாதிபதி வீட்டில் போய் வந்தார். அப்போது லாபத்தை நம்ம என்ன தான் வந்து ஒரு நற்பலனை செஞ்சாலுமே அங்கே ஒரு பாதகத்தையும் அவர் வந்து கொடுத்துறாரு. அதாவது அவர் அங்கேயே உங்கள் ராசியே பார்க்குறாரு. அப்படின்ற போது
இது வந்து நம்ம கேந்திராதிபதி தோஷத்தையும் நம்ம சொல்லலாம். ஏன்னா லக்னாதிபதி 7ல் போய் இருக்கும்போது 4 கூடியவன் 7லையும் இல்லை 7 கூடியவன் 10லையும் இப்படி அப்படிங்கும்போது மாதிரி தோஷத்தை வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கும். என்ன ஆரம்பிக்கும் போது நல்லா நன்மையை செய்யும், யோகத்தை செய்யும் சொல்லிட்டு பாதகத்தை செய்யணுறீங்க. யோகமும் இருக்குது, உங்களுக்கு பாதகமும் இருக்குது. யோகத்தை வந்து வரிசையாக நான் சொல்கிறேன். அதே மாதிரி வந்து உங்களுடைய 2ஆம் அதிபதி சந்திர பகவானே இப்போது இந்த தை மாதம் ஆரம்பத்தில் வந்து சனி பகவானோட சஞ்சாரம் செஞ்சுருக்காரு. அப்படிமா அந்த 2ஆம் அதிபதியை வந்து உச்சமாகிற கிரகமே பார்த்திங்கன்னா குரு தான். ஆக உங்களுக்கு வாக்கில் வந்து கொஞ்சம் நிதானம் தேவை. ஒரு சொல்லை வந்து கொஞ்சம் ஒரு நல்விதமாக, அதாவது நல் வார்த்தைகளாக பயன்படுத்துவது உங்களுக்கு வந்து ஒரு பெரும் ஒரு லாபத்தை வந்து தரும் கண்டிப்பாக. ஏன்னா வந்து அங்கே உச்சமாகிற கிரகமே குரு பகவான் ஒரு லாபஸ்தானத்தில் போய் அமர்ந்திருக்கார். 10 கூடியவன் அவன் தான். அதனால் ஒரு நல்ல ஒரு பலனை வந்து தருகிறார். சகோதர ஒற்றுமை வந்து மேம்படும் கண்டிப்பாக. உங்களுடைய சுகஸ்தானாதிபதியே 4ஆம் அதிபதியே பாதகத்தில் போயிருக்காரு. அதனால் உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக வந்து நரம்பு சம்பந்தமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் கவனம் அதிகமாக கொஞ்சம் தேவை. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யோகாக்கள் இதெல்லாம் வந்து செய்யணும். ஏன்னா இந்த புதன் பகவான் அப்படின்ற போது நம்ம பச்சை நரம்பை சொல்லுவோம். சனி பகவான் போது உள் நரம்பு அப்படின்போது இது வந்து பச்சை நரம்பு அப்படின்ற போது உங்களுக்கு இந்த யோகா இதெல்லாம் ஆசனம் இதெல்லாம் வந்து செய்கிறது வந்து ஒரு யோகத்தை வந்து தரும். அப்போது இந்த 4ஆம் இடம்ன்றது வீடு மனை வாகனை கொடுக்கக்கூடிய ஒரு இடம். அப்போது மனைவி மூலியமாக உங்களுக்கு வந்து வீடு வாகன யோகங்கள் அனைத்துமே வந்து இருக்கும், எல்லாமே இருக்கும். அதே மாதிரி வந்து திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த மாதம் வந்து வரன்கள்லாம் வந்து கூடி வரும். ஏன்னா அமர்ந்திருக்க இடம் வந்து கலஸ்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லும்போது அந்த கலஸ்திராதிபதி, அதாவது உங்களுடைய கலஸ்திராதிபதி குரு பகவான் லாபத்தில் 11ஆம் இடத்துல இருக்கார். அதே போல் வந்து உங்களுடைய ராசிநாதனும் அவர் வந்து 7லே அமர்ந்திருக்கு. அதனால் திருமணம் ஆகாதவங்களுக்குலாம் வந்து திருமணம் வந்து கண்டிப்பாக வந்து இது பண்ணும். அதே மாதிரி உங்கள் பூர்வ புண்ணியாதிபதி சுக்கிர பகவான் வந்து 6ல் போய் மறைஞ்சிருக்காரு. அப்போ பூர்வ புண்ணிய சொத்துக்கள்லாம் கொஞ்சம் இழுபறியாக இருக்கும், கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். அது வந்து நீங்கள் சீர் செய்து வச்சுக்கிங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுடைய அது மாதிரி பிள்ளைகளில் வந்துட்டு கொஞ்சம் வந்து கண்டிப்புத்தன்மை வந்து ரொம்ப காட்டாமல் கொஞ்சம் அரவணைச்சி அவங்கள வந்துட்டு கல்வியில் வந்து ஊக்கம் கொடுங்க. ஏன்னா வந்துட்டு இல்லைன்னா மந்த புத்தி அவங்களுக்கு வந்துடும். ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களோட பூர்வ புண்ணியாதிபதி 6ல் அமைக்கும்போது சனியோட பார்வையில் இருக்கார். அப்படின்ற போது வந்து மாணவர்கள் வந்து கல்வியில் வந்து கொஞ்சம் பின்தங்கி இருப்பாங்க. அதனால் பிள்ளைகள் கல்வியில் வந்து கொஞ்சம் உங்களுக்கு கவனம் தேவை. அதேபோல் உங்களுடைய 9ஆம் இடம் சனி பகவான். ஆக இந்த சனி பகவானே இங்கே 9லேயே அமர்ந்திருக்கார். இது வரைக்கும் அஷ்டமத்தில் விடுபட்டு இப்போ பாக்கியாதிபதி ஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கார். அப்போது அவர் அங்கேருந்து உங்களுக்கு வந்து ஒரு பாக்கியத்தை கொடுக்குறான்னு கூட குருவோட சனியோட பார்வை குரு மேலேயும் இருக்குது, லாபத்தின் மேலே இருக்குது. அதனால் பாக்கியத்தின் மூலியமாக ஒரு லாபத்தையும் தரக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு நிறையாவே இருக்குது. பல தொழில் செய்யலாம்னு சிந்தனை வரும். ஏன்னா 10ல் ராகு அமர பல தொழில் செய்யலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைப்பாடு இருக்குது. அப்படின்ற போது வந்து இந்த தொழில் செய்யலாமா அந்த தொழில் செய்யலாமா அப்படின்ற ஒரு நிலைப்பாடெல்லாம் இருக்கும். எது இருந்தாலும் ஒன்றுக்கு பல முறை யோசித்து செய்வது ரொம்ப நல்லது. ஏன்னா உங்களுக்கு கோச்சார கிரகங்கள் இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை நம்ம அந்த அடிப்படையில் உங்கள் லக்னாதிபதிக்கு 10ஆம் அதிபதி யாருன்னு பார்த்து அவங்க என்ன தசை நடக்குது, அவருக்கு நட்பா பகையா, உங்களுடைய தசா புத்திகளையும் நம்ம ஒப்பிட்டு பார்த்து அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு புது தொழிலோ இல்லை வேறு எதுவும் தொழில் நம்ம மாற்றுறதோ அதை வந்து யோசித்து செய்யணும். அப்படி செஞ்சால் நம்மளுக்கு வந்து ஒரு லாபத்தை வந்து இரட்டிப்பு ஆக்கி தரும். அதே போல் இந்த ராசி நேயருக்கு வந்து 12ஆம் அதிபதியே சுக்கிர பகவான், அவரே வந்து உங்களுடைய 6ஆம் வீட்டில் தான் அமர்ந்திருக்காரு. ஆக உங்கள் பூர்வ புண்ணியாதிபதியும் அவர் தான், உங்கள் விரையாதிபதியும் அவர் தான். ஆக இந்த 2 பேருமே உங்களுக்கு வந்து 6ஆம் இடத்துல இருக்கார். அப்போது இந்த இடத்துல 6ஆம் இடம்னும் போது ருணரோண சத்ருஸ்தானம் நம்ம சொல்லுவோம். அப்போது அது நோயின் தன்மையை சொல்லக்கூடிய ஒரு இடம், நோய் கடன் எதிரியை சொல்லக்கூடிய விஷயம். அப்போ இது எல்லாமே வந்து ஒரு நிலைப்பாடு வந்து நீங்கள் வந்து அந்த வாக்கு வன்மையை கரெக்டாக இருந்தது அப்படின்னா ஒரு பிரச்சனை இருக்காது. ஏன்னா இதுக்கப்புறம் ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா உங்கள் வாக்கினாலே அது வந்து கோர்ட் வாசல் மிதிக்கிற வரைக்கும் பிரச்சனை வந்துருக்கும். அதனால் நீங்கள் வந்து வாக்கு வன்மையை வந்து கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு ஒரு நல்ல விஷயமாக நீங்கள், அதாவது ஒரு பெரிய யார்கிட்டையும் ஒரு பிரச்சனைகள் ஏற்படுத்தாமல் சிலது விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா ஒரு நல்ல நிலைமையில் இருக்கும். எப்படி இருந்தாலும் உங்கள் தொழில் ஸ்தானாதிபதியை லாபாதி இருக்கும்போது லாபத்தை கண்டிப்பாக பொருளாதார லாபத்தை தான் உங்களுக்கு எல்லாமே நல்லாவே கொடுத்துரும். இருந்தாலுமே சில விஷயங்களை நீங்கள் தவிர்ப்பது உங்களுக்கு இந்த மாதம் அது ஒரு நல்ல ஒரு பலன்களை வந்து தரும். கடகராசி நேயர்களுக்கும் வணக்கம். இப்போ இந்த 2024 தை மாதம் ராசி பலனை வந்து நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் கண்டச்சனியில் இருந்து விடுபட்டு நிம்மதி பெருமூச்சு விடுறதுக்குள்ளே அஷ்டம சனி வந்துடுச்சா அப்படின்னு ஒரு பதட்டத்திலே இருப்பீங்க. ஏன்னா கண்டச்சனியில் வந்து உங்களை வந்து பாடாக படுத்தியிருக்கோம். பல விஷயங்களில் வந்துட்டு நீங்கள் வந்து உங்கள் தொழில் சார்ந்த விஷயங்களும் சரி, ஒரு மந்த நிலைமை எல்லாமே வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். அதுலேருந்து விடுபட்டு இப்போ நீங்கள் இது பண்ணால் இப்போது அஷ்டம சனி ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை.
ஏன்னா நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், அவங்கவுங்க தசாபுத்திக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த பலன்களை வந்து நிர்ணயம் பண்ணும் அப்படின்ட்டு. ஏன்னா யோக தசாலாம் நடந்ததுன்னா அந்த பலனே வந்து அவங்களுக்கு மாற்றி கொடுத்துடக்கூடிய ஒரு தன்மைகள்லாம் இருக்குது. அப்போ அந்த அடிப்படையில் உங்களுடைய இந்த தை மாதம் வந்து ஒரு சிறப்பான ஒரு பலனை வந்து தரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியே வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு நன்மையை தான் செய்ய போகிறாரு. அதே மாதிரி உங்களுடைய 2ஆம் அதிபதி சூரிய பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்மத்தின் அதிபதி சூரிய பகவான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு 7ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்காரு. அப்போது உங்களுடைய வாக்கின் வன்மை வந்து கொஞ்சம் பலிதமாகும். சில விஷயங்கள்லாம் வந்து விட்டு கொடுத்து போங்க. எதுலேயுமே வந்து வாக்குவாதம் தன்மை வந்து தேவையில்லை. ஏன்னா இருக்கக்கூடியது காலபுருஷத்துவத்துக்கு 10ஆம் இடம் கர்மஸ்தானம், சனி பகவானுடைய வீடு அப்படின்னு சொல்லும் போது உங்களுடைய வார்த்தைகள்லாம் சில பேருக்கு வந்து ஒரு பெரும் ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தணும். அது உங்களுக்கு வந்து நான் நல்லா தான் பேசினேன், ஆனால் அது அவங்களுக்கு வந்து இதாக இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வியெலாம் வந்து எழும். அது உங்களுக்கு நல்லா இருக்கும், ஆனால் மற்றவங்களுக்கு வந்து அது வந்து பிரச்சனையாகவே வந்து இருக்கும். அதனால் கவனித்த எங்கே போனாலும் ஒரு மரியாதையை வந்து எதிர்பார்ப்பீங்க கண்டிப்பாக. அது ஏன்னா இந்த கடகராசிக்கு உள்ளதே வந்துட்டு ஒரு மதிப்பும் மரியாதையும் மிக்க ஒரு ராசி தான் அது. ஏன்னா அந்த ராசி அதே மாதிரி வந்து அன்புக்கு இவங்கள்ட்ட பஞ்சமே இருக்காது. அன்புன்னா என்ன வேணாலும் இவங்க வந்துட்டு இவங்களை நம்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இவங்களுக்கு நல்லது செய்யாமல் விட மாட்டாங்க. அவ்வளோ ஒரு என்ன பண்ணாலும் சரி இந்த கடகராசிக்கு வந்துட்டு யாராவது வந்து அன்பாக சில வார்த்தைகள் சொல்லிட்டா நம்ம கையில் இருக்க பணத்தையும் கொடுத்துருவாங்க சொல்லுவாங்கள்ல, கொஞ்சம் பேசி வாங்கிட்டு போயிட்டேன் எப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இவங்களை கொஞ்சம் பேசணும் அப்படின்னம்னா இவங்க மீறியே அவங்க கை வந்துட்டு தான தர்மங்கள் வந்து பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி ஒரு அமைப்பு கொண்ட இந்த கடகராசி. அப்பேற்பட்ட உங்களுக்கு வந்துட்டு இந்த 2ஆம் அதிபதியும் வந்துட்டு 7ல் போய் அமர்ந்திருக்காரு. அப்போது அங்கே வந்து குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்லும்போது இந்த குடும்பஸ்தானாதிபதியே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கலஸ்திராதிபதி வீட்டில் போய் உட்காந்துறாரு. அப்போது குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை நிலவும், ஒரு சகல சௌபாகியங்களும் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும் குடும்பத்தில். ஆனால் இருந்தாலுமே வந்து சில வாக்கு வந்து நீங்கள் தவிர்ப்பது வந்து நல்லது. அதே மாதிரி வந்துட்டு வாக்குவாதங்கள் தவிர்ப்பதும் சரி, அதே மாதிரி ஜாமீன் போடுறதும் சரி. ஏன்னா அவர் அமர்ந்திருக்க இடம் வந்துட்டு பகை வீடான சனி பகவானுடைய வீடு அப்படின்ற போது வந்துட்டு யாருக்கும் வாக்குறுதி கொடுக்குறதோ இதெல்லாம் வந்து இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ உங்கள் சகோதரம் வந்து ஒற்றுமைப்படும். ஏன்னா சகோதர ஸ்தானம் வந்துட்டு சில விஷயங்களில் வந்துட்டு ஏன்னா 3ஆம் அதிபதி அப்படின்ற போது 6ஆம் இடத்துல போய் மறைஞ்சிட்டாரு. அங்கே போய் ஒரு பகை வீடுன்னா கூட ஒரு பிரச்சனையை கண்டிப்பாக வந்து கொடுப்பாரு. இருந்தாலுமே நீங்கள் உள்ளுக்குள்ளே வந்து சகோதரத்தை விட்டு கொடுக்க மாட்டீங்க. ஆனால் நீங்கள் ரெண்டுமே கொஞ்சம் பேசாமல் தான் இருக்கக்கூடிய தன்மை தான் இருக்கும். உங்களுடைய வந்து ஒரு ஒற்றுமையின்மையும் அங்கே வந்து கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி உங்கள் சுகஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் 5ஆம் இடத்துல இருக்கார். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் போய் அமர்ந்துட்டார். அப்போது உங்களுடைய வீடு வாகன யோகம் எல்லாமே உங்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் மூலியமாக உங்களுக்கு இந்த பாக்கியங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதி 6ஆம் இடத்த போய் உட்காந்துட்டா கூட உங்களுடைய சுகஸ்தானாதிபதி வந்துட்டு உங்களோட பூர்வ புண்ணியத்தை போய் அமர்ந்துறார். அப்படின்ற போது இந்த இடத்த உங்கள் சுகஸ்தானம் அப்படின்னு நீங்கள் நம்ம குறிக்கிறதுனால உங்களுக்கு வந்துட்டு சிறுநீரக பிரச்சனை, இந்த கோளாறுகள், அது மாதிரி அடிவயிறு பிரச்சனை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதில் கொஞ்சம் நீங்கள் வந்து கவனமாகவே இருக்கணும். ஏன்னா அந்த 4 சுகஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் செவ்வாய் வீட்டில் போய் அமர்ந்திருக்கார். ஏன்னா நம்ம நட்பு வீடாக இருந்தாலுமே அவர் நீர் ராசி, அது அவரும் நீர் அப்படின்ற போது வந்துட்டு நீர் சம்பந்தமான உபாதைகள்லாம் வரத்துக்கு வந்து நிறைய வாய்ப்புகள். அதே மாதிரி உங்கள் 6ஆம் அதிபதியே குரு பகவான். இந்த 6ஆம் அதிபதி குரு பகவான் வந்துட்டு உங்களுக்கு 10ஆம் வீட்டில் போய் அமர்ந்திருக்காரு, கர்மஸ்தானத்தில் இருக்கார். அப்போது இந்த நோய் மூலமாக ஒரு கர்மத்தை கழிக்கக்கூடிய விஷயங்களும் அதில் வந்து அடங்கியிருக்கு. அதே மாதிரி வந்துட்டு உங்களுடைய அது 10ஆம் இடம்ன்ற போது இங்கே 6ஆம் இடம்ன்ற போது நோய் கடன் எதிரி லோன் மூலியமாக உங்களுடைய தொழில்களை வந்து விரிவாக செய்யக்கூடிய ஒரு மாதமாக இது இருக்கும். ஒரு சின்ன தொழில் செய்கிறீங்க அப்படின்ட்டு நம்ம எங்கேயாவது ஒரு கடனை வாங்கி செய்யலாம் அப்படின்னா தாராளமாக செய்யலாம். ஏன்னா அஷ்டம சனி நடக்குதே அப்படின்லாம் நீங்கள் யாரும் யோசிக்க பண்ணிடணும். அதான் நான் சொல்கிறேனே, உங்களுடைய தசாக்கள் நம்ம கணக்கு பண்ணும்போது தான் துல்லியமாக எடுக்கலாம். உங்களுக்கு பாதக தசை நடந்து நீங்கள் இருந்தது அப்படின்னா தொழிலில் கண்டிப்பாக ஒரு கவனம் தேவை. முதலீடு செய்கிறதும் கொஞ்சம் யோசனை பண்ணி செய்யணும். ஏன்னா உங்களுடைய 6ஆம் அதிபதி உங்களுடைய வந்துட்டு 10ஆம் இடம் அப்படின்லாம் போய் உட்கார அமர்ந்திருக்கார் அப்படின்னும் போது அவர் தான் உங்களுக்கு பாக்கியாதிபதியும் கூட. அப்படி இருக்கும்போது வந்து தொழிலில் வந்து கடனை வாங்கி செய்ய சொல்லுவார். இருந்தாலும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் நன்கு ஆராய்ந்து ஒரு தெளிவான ஜோதிடத்தை கொடுத்ததுக்கு பிறகு நீங்கள் வந்து ஜோதிடத்தை அணுகணும். அணுகி அந்த விஷயத்தை கேட்டு நீங்கள் தெரிஞ்சால் தான் நீங்கள் தொழில் முதலீடு எப்படி செய்யலாம் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கும்.
அஷ்டம சனி என்ன செய்யும் உங்களுக்கு, நீங்கள் உங்களை நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். சில விஷயங்கள்லாம் வந்துட்டு கவனக்குறைவு இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த அஷ்டம சனி நம்ம சொல்கிறோம். ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு 8ஆம் இடத்து அப்படின்னும்போது அதுதான் வந்து ஆயுள்காரகன். ஆயுள்காரகன் சனி பகவானே வந்து ஆயுள் ஸ்தானத்திலே அமர்ந்திருக்கும் போது ஆயுள் பலம் கூடும். சில தொல்லைகள் கொடுக்க தான் செய்வார். அது நீங்கள் வந்து இதாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், வேர்வை சிந்த நம்ம வந்து உழைக்கணும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக பார்க்கணும். அவர் அமர்ந்திருக்கக்கூடிய இடம் வந்துட்டு பாதம் அப்படின்ற போது ஊனமுற்றோர்கள்லாம் நீங்கள் வந்துட்டு உணவளிங்க, அனாத ஆசிரமத்துக்கெலாம் போய் பண்ணுங்கள். இயற்கை கால் உடஞ்சவங்களுக்குலாம் செயற்கை கால் வந்து பொருத்துறதுக்கு அதுக்குண்டான விஷயங்களை செய்யுங்க. அதே மாதிரி வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்குலாம் ஏதாவது ஒரு நன்மையை வந்து செய்யுங்க. செருப்பு தானம் செய்யுங்க. இதெல்லாம் வந்து ஒரு சனி பகவானுக்கு ஒரு உகந்த விஷயம், ஒரு அருமையான விஷயங்கள்லாம் அதில் இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய பாக்யாதிபதி வந்து உங்களுடைய 10ஆம் இடம் அப்படின்ற போது தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் போது பாக்கியம்னா தொழிலெலாம் அமையக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குது. இருந்தாலும் இந்த அஷ்டம சனி இருக்கும்போது கொஞ்சம் எல்லாமே வந்து நீங்கள் பாதுகாப்பாக செய்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயத்தை எடுக்கும். அதே மாதிரி உங்கள் லாபாதிபதியே உங்கள் சுக்கிர பகவானே வந்து உங்களுக்கு வந்துட்டு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வந்து அமர்ந்திருக்கார், 5ஆம் இடத்துல இருக்கார். அப்படின்ற போது ஒரு பூர்வ புண்ணிய சொத்துக்கள் மூலியமாக உங்களுக்கு லாபங்களும் வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் ஆழ்மன சிந்தனை எல்லாமே வந்துட்டு ஒரு மேலோங்கி அதை ஈடேறும் எண்ணம் இந்த மாதம் வந்து எண்ணேறும். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த சுக்கிர பகவான் இருப்பது நம்ம 5ஆம் இடம் போது ஆள் மனத்தை குறிக்கும். அப்படின்ற போது நீங்கள் ஒன்று நினச்சி செஞ்சீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து வெற்றி வாய்ப்பை தேடித்தரும். ஏன்னா அந்த 11ஆம் இடம் வந்து நிறைவேற்றும் பாவம், இந்த ஆழ்மனத்தை நிறைவேற்றி செய்யக்கூடிய விஷயங்கள் அந்த இது. அப்போ 11ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது உங்களுடைய செயல்கள், உங்களுடைய எண்ணங்கள் அது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாகவே அது செஞ்சு உங்களுக்கு அது வெற்றி வாய்ப்பையே தருமே தவிர உங்களுக்கு ஒரு நாளும் தோல்வி இருக்காது. ஆனால் நீங்கள் இந்த அஷ்டம சனி அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்து பார்க்க வேணாம். ஏன்னா உங்களுடைய குருவோட பார்வை 4ஆம் சுகஸ்தானத்தில் இருக்குது. ஒரு பெரிய ஒரு விஷயம் நம்ம அந்த நான் சொன்ன விஷயங்களை கூட குரு பார்வைக்கே கோடு நன்மைன்ற மாதிரி உங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு நிவர்த்தி ஆகிடும். சுகஸ்தானத்து மேலே இருக்கும்போது ஒரு நல்ல ஒரு அதே மாதிரி வந்து உங்களுடைய குருவோட 9ஆம் பார்வையும் உங்களோட 6ஆம் இடத்துல இருக்குது. அதனால் வந்துட்டு நீங்கள் எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம அதே போல் இது அஷ்டம சனியவும் நீங்கள் நினச்சி வருத்தப்பட தேவையில்லை. அதனால் கடகராசிக்கு இந்த மாதம் தை மாதம் வந்து ஒரு நற்பலன்களே உங்களுக்கு வந்து தரும். சிம்ம ராசி நேயர்களே வணக்கம். இந்த 2024 உங்களுடைய தை மாத ராசி பலன் ஒரு அற்புதமான பலனை வந்து உங்களுக்கு தரப்போகிறது. ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் வந்துட்டு 6ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கார். அப்படின்ற போது உங்களுடைய நோய் கடன் எதிரி, ஏன்னா இந்த ராசிநாதன் அப்படின்ற போது அந்த ஜாதகரை குறிக்கக்கூடியது. இப்போ ஜாதகர் வந்து ஒரு தைரிய வீரியமாக இருக்கக்கூடியவர். ஏன்னா பொதுவாகவே இந்த சூரியனோட கிரகத்தோட ஆதிக்கம் பார்த்தீங்கன்னா எதுவுமே ஒரு ஆளுமை செய்யும் ஒரு திறன் கொண்டது, எதையுமே ஒரு அடக்கி ஆளணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். அது மாதிரி அரசாங்க உதவிகள்லாம் இவங்களுக்கு வந்து அதிகமாக கிடைக்கக்கூடியது. ஏன்னா அவர் அரசாங்க விஷயங்கள்லாம் இவருக்கு வந்து அனுகூலமாகவே இருக்கும். ஏன்னா இவர் சூரிய பகவானே அரசாங்கத்தோட கிரக ஆதிக்கம் பெற்றவர் தான், அரசாங்கத்தோட இது அப்படின் போது எல்லாம் நன்மையே செய்யும். அதே மாதிரி உங்களுடைய குடும்பஸ்தானத்தில் கேது பகவான் அமர்ந்திருக்கார். அப்படி இருக்கும்போது உங்களுடைய குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் அப்படின்னு சொல்லும்போது அதில் கேது பகவான் இருக்கும்போது குடும்பத்தில் வந்து சில விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து விட்டு கொடுத்து செல்வது வந்து குடும்பத்தில் வந்துட்டு ஒரு சண்டை சச்சரவை வந்து ஏற்படுத்தாது, ஒரு நல்ல ஒரு பலனை தரும். ஏன்னா எதுவுமே ஒரு சிந்தித்து நீங்கள் வந்து பேசணும். அதே மாதிரி வந்துட்டு வெளி வட்டாரங்களையும் அதே மாதிரி தான். நீங்கள் வெளி வட்டாரங்களையும் வந்துட்டு ஒரு வார்த்தை சொல்லும், அதாவது ஒரு வார்த்தை கொல்லும் ஒரு வார்த்தை வெல்லும் சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் உங்களுடைய கேது பகவான் வந்துட்டு அதில் அமர்ந்திருக்கும் போது வெளி வட்டாரங்கள் நீங்கள் கவனமாக பேசணும். சில பேருக்கு வந்து அந்த மேடை பேச்சோ இல்லை அதாவது வெளியில் பேசுகிறதுக்கே கொஞ்சம் தயங்குவாங்க. ஆனால் பேச வேண்டிய இடத்துல பேசுனாலும் அதுவும் நம்மளுக்கு பாதகமாகவே முடிஞ்சிடும். அதனால் கேது பகவான் வந்து பேச்சு தன்மையும் குறைப்பார், அந்த பேச்சில் ஒரு வல்லமையும் வந்து அதாவது பல சொற்களும் வந்துடும். ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ராசியே வந்துட்டு சனி பகவானும் பார்க்குறாரு. அப்படின்ற போது சில தேவையில்லாத வாக்குவாதங்கள்லாம் நடக்கும். அதெல்லாம் நீங்கள் தவிர்ப்பது ரொம்ப நல்லது. சகோதர ஒற்றுமை வந்து பலப்படுங்க. ஏன்னா உங்களுடைய 3ஆம் அதிபதி செவ்வாய் சுக்கிரர் பகவானே 4ஆம் வீட்டில் போய் அமர்ந்திருக்கார் சுகஸ்தானத்தில். அப்போது சகோதரன் மூலியமாக வீடு மனை வாகன யோகங்கள் எல்லாமே நடக்கிறதுக்கு வந்து அதிக வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஏன்னா 3ஆம் அதிபதி சகோதர ஸ்தானம் மட்டும் இல்லை, தைரிய வீரிய ஸ்தானம். அப்போ அந்த ஸ்தானமே உங்களுக்கு சுகஸ்தானத்தில் இருக்கும்போது உங்கள் ஆரோக்கியமும் கொஞ்சம் மேன்மைப்படும். இருந்தாலுமே சனி பகவானுடைய 10ஆம் பார்வை உங்கள் சுகஸ்தானத்தில் இருக்கும்போது நீர் ராசியும் சேர்ந்து அமர்ந்திருக்கும்போது நீர் சம்பந்தமான பிரச்சனைகள் உபாதைகள் வரும், அடிவயிறு பிரச்சனைகள் வரும், கிட்னி ஸ்டோன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் வந்து அதான் உணவு கட்டுப்பாடு கண்டிப்பாக தேவை. அதையும் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கணும். ஏன்னா உங்களுடைய
2ஆம் அதிபதி வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பகை வீட்டில் இருந்தாலுமே வந்துட்டு உணவு கட்டுப்பாடு வந்து கண்டிப்பாக வந்து அவசியங்க. வெளி உணவு வந்து தவிர்த்துருங்க. வெளியில் வந்து வாங்கி சாப்பிட்றது கொஞ்சம் தவிர்த்துட்டிங்கனாவே உங்களுக்கு பாதி உபாதைகள் வந்து நீங்கிடும். ஏன்னா சுகஸ்தானம் வந்து அப்படின்றது இந்த உணவை வந்து சார்ந்தே இருக்கும். ஏன்னா காலபுருஷத்துக்கு 4ஆம் இடம்ன்றும்போது அது உச்சமாகிறதே அந்த 2ஆம் இடத்துல தான் காலபுருஷ தத்துவத்திற்கு. அப்படி நம்ம பார்க்கும்போது நம்ம அந்த உணவு கட்டுப்பாடு வந்து இருந்ததுன்னா நம்ம சுகமாக இருக்கலாம். அதனால தான் உணவே மருந்து அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதனால் அந்த உணவு ஸ்தானத்தை வந்து நீங்கள் வந்து உணவை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு கண்ட்ரோலாக ஒரு இதாக இருந்துக்குங்க. அதே மாதிரி வந்துட்டு உங்களுடைய சுகஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை போய் அமர்ந்திருக்கார். அப்போது வீடு மனை வாகன யோகங்கள் மூலியமாக உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் போய் அமர்ந்திருக்கும் போது அவங்களுடைய பாக்கியத்திலே உங்களுக்கு அந்த வீடு மனை வாகன யோகங்கள்லாம் வந்து அமைச்சிடும். அதாவது இந்த 4ஆம் இடம் வந்து சொத்தை குறிக்கும், 5ஆம் இடம் வந்து பூர்வீக சொத்தை குறிக்கும். அப்போ இந்த 4ஆம் இடம் அதிபதி போய் உங்களுக்கு 5ஆம் இடத்துல போய் அமரும் போது உங்களுடைய சொத்து நல்ல ஒரு பலமான ஒரு சொத்தாக அது அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதனால தான் இந்த வீடு மனை வாங்கினா ஒரு நன்றாக உங்கள் அமையக்கூடிய விஷயங்கள் வந்து அருமையாக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு 5ஆம் அதிபதி குரு பகவான் உங்களுக்கு வந்து பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். அப்போது பூர்வ புண்ணியாதிபதியே பாக்கியாதிபதி ஆகிட்டார். உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணியாதிபதியே பாக்கியஸ்தானத்தில் இருந்து உங்கள் ராசியே அவர் பார்க்குறாரு, 5ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அப்படின்ற போது மிக சிறப்பான ஒரு பலனை தரும். உழைப்பில்லா ஜீவனத்தை அந்த இடத்துல எடுத்து தரும். உங்களுக்கு வந்துட்டு ஒரு பல வருவாய்கள் கொடுக்கும். ஒரு முன்னோர்கள் மூலியமாக அவங்க சேர்த்து வைத்த சொத்து மூலமாக உங்களுக்கு தனலாபத்தையும் உங்களுக்கு அது வந்து கொடுத்துரும். ஏன்னா உங்களுக்கு அவரே உங்களுக்கு 5ஆம் பார்வையாக வந்து உங்கள் ராசியை பார்க்கும்போது இந்த விஷயங்கள் இருக்கணும். அதே மாதிரி உங்களுடைய இது வரைக்கும் 6ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் இப்போ வந்து 7ஆம் இடத்துல இருக்காரு. இது வந்து கண்டகச்சனியாக வந்திருக்கு. இப்போ சனி பகவான் எதாவது செய்வாரா அப்படின்னா உங்களை வந்து சோம்பேறித்தனமாக ஆக்குவார். அவர் சோம்பேறித்தனமாக ஆக்குவார். உங்களுக்கு வந்து இன்றைக்கி செய்ய வேண்டிய காரியத்தை நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னுவீங்க. கிட்ட வரைக்கும் போவீங்க. சரி இப்போ எதுக்கு நம்ம போய் பார்க்க, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு நிலைமையெல்லாம் நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு தோல்வியை கொடுத்துரும். எதாக இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் சுறுசுறுப்பாக செயல்படணும். ஏன்னா சனி பகவான் நான் முன்னாடி சொன்னேன், சனி பகவானுக்கு வந்துட்டு கடின உழைப்பு பிடிக்கும். அதனால் அந்த சோம்பேறித்தனத்தை தவிர்த்துட்டினாவே இந்த கண்டகச்சனி வந்து ஒரு பெரும் பாதிப்பு வந்து உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்காது. அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேணாம். ஏன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவங்கவுங்க தசாபுத்திக்கு ஏற்ற மாதிரி பலன்கள்லாம் வந்து மாறும். யோகாதிபதியெல்லாம் நம்ம அனர்ச்சி பார்க்கும்போது நட்பு கிரகங்கள் தசையெல்லாம் போகும்போது இல்லை பாக்கியோட தசை, பாக்கியாதிபதியோட தசை, இல்லை வந்து உங்கள் பூர்வ புண்ணியாதிபதியோட தசை அப்படின்னு போகும்போதெல்லாம் அவர் நட்பாக பகையாக இருக்காரா, இதெல்லாம் நம்ம பழசி பார்க்கும்போது உங்களுக்கு பல்வேறு விஷயங்கள்லாம் வந்து மாறும். ஆக இந்த மாதம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நன்மை தான் செய்யும். அது மாதிரி அரசாங்க தொடர்பான சில விஷயங்கள்லாம் வந்துட்டு உங்கள் இளைய சகோதரர் மூலியமாக அமையறதுக்கு நிறைய வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இளைய சகோதரர் மூலம் அனைத்து செல்வங்களும் உங்களுக்கு வரும். அதே மாதிரி உங்கள் மூத்த சகோதர ஸ்தானம் அப்படின்ற போது வந்து புதன் பகவான் அவரும் வந்துட்டு உங்கள் பூர்வ புண்ணியத்தில் போய் அமர்ந்திருக்கார். அப்போது அந்த பூர்வ புண்ணியம் அப்படின்ற போது மூத்த சகோதரனால் கூட உங்களுக்கு அந்த பூர்வ புண்ணிய சொத்துக்கள் இருந்தால் கூட அது அண்ணன் தம்பிக்குள்ளே இருக்க பிரச்சனைலாம் தீர்ந்து இப்போ வந்து அது வந்து உங்களுக்கு வந்துட்டு ஒரு உங்களுடைய ஒற்றுமையை வந்து அது பலப்படுத்தி கொடுக்கும். இந்த தை மாதம் வந்து ஒரு அருமையான உங்களுக்கு பலன்களை வந்து கொடுக்க போகிறாரு. அதே மாதிரி வந்துட்டு உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதி சுக்கிர பகவான், அவர் சுக்கிர பகவானே உங்களுடைய 3ஆம் அதிபதி, அவர் சுகஸ்தானத்தில் இருக்கார். அப்போ வந்துட்டு உங்களுடைய தொழில்கள் வந்துட்டு கொஞ்சம் விரிவடையும். இருந்தாலும் இந்த கண்டச்சனி நடக்கும்போது நீங்கள் வந்து பெரிய முதலீடு செய்வதோ அல்லது உங்களுடைய அதாவது 6ஆம் அதிபதியே உங்களுக்கு வந்து 7ஆம் வீட்டில் இருக்கார் அப்படின்னும் போது லோன் வாங்கி சில விஷயங்கள் செய்யலாமா அப்படின்னு ஒரு சிந்தனையில் நீங்கள் இருப்பீங்க. அதனால் அந்த லோன் வாங்கியோ இல்லை கடன் வாங்கியோ ஒரு தொழிலை வந்து விரிவாக்கம் செய்வது வந்து கொஞ்சம் தவிர்த்திடணும். உங்களுக்கு அப்படி தொழில் செய்யணும் அப்படின்ற போது உங்கள் சுய ஜாதகத்தை நன்றாக ஆராய்ந்த பின் நீங்கள் வந்து இந்த கடன் வாங்கி தொழில் செய்கிறதெல்லாம் வந்து பண்ணலாம். ஏன்னா 10ஆம் அதிபதி உங்கள் சுகஸ்தானம், 3ஆம் அதிபதி அவர் தான். சுகஸ்தானத்தில் இருந்தாலுமே நீங்கள் வந்துட்டு அதை கொஞ்சம் ஜாக்கிரதையாக கையாளுறது வந்து ஒரு நல்ல ஒரு பலனை தரும். அதே போல் உங்களுடைய விரையாதிபதி வந்து சந்திர பகவான். ஸோ அவரும் வந்து சனி பகவானோட சேர்ந்து அந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே சேர்ந்துருக்கார். அதனால் வந்துட்டு உங்களுடைய இதில் வந்து எல்லாமே வந்து கொஞ்சம் கவனமாக வந்து சிந்தித்து நீங்கள் வந்து செயல்படணும். சிந்தித்து செயல்பட்டால் இந்த மாதம் உங்களுக்கு வெற்றியே தேடித்தரும். அதுவும் இல்லாமல் கன்னி ராசி நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். உங்களுடைய இந்த 2024 தை மாதம், அதாவது இந்த பெரும்பாலுமே இந்த கன்னி ராசி நேயர்கள் அனைவருமே வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து கையில் எடுத்துக்கிட்டு அந்த விஷயத்தில் நம்ம தான் முன்னோடியாக இருக்கணும், அதை நம்ம தான் வந்து தீர்த்து வைக்கணும், நம்ம தான் வந்து எல்லாமே இது பண்ணணும், வழி நடத்தணும் அப்படின்ட்டு எல்லா பிரச்சனையும் கேட்டு அதைப்படி நடந்து எல்லாரையுமே சிரித்து கவர்ந்து அவங்களுடைய ஏற்ற மாதிரி தக்கவாறு போகக்கூடியவங்க தான் இந்த கன்னி ராசி.
அப்பேற்பட்ட இந்த கன்னி ராசிக்கு அவர் ராசியிலேயே வந்து கேது பகவான் வந்து அமர்ந்திருக்காரு. ஏன்னா இது வரைக்கும் நான் போனேன், எது தொட்டாலுமே எல்லாமே பிரச்சனைகள், எல்லாமே இது கிட்ட வரைக்கும் போகிறான், வருது வரமாட்டேங்குது, திடீர்னு கொடுத்தவங்க கூட அட்வான்ஸ் ஆகணும் திருப்பி வாங்கிட்டு போயிடுறான், ஒரு தொழில் நம்மளுக்கு சரியாக வரமாட்டேங்குது அப்படின்னு சிந்தித்த இது பிரச்சனையில் இருந்தவங்க எல்லாமே வந்து இப்போ வந்து விடுபட போகிறீங்க. ஏன்னா உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் இப்போ பெயர்ச்சியாகி 6ஆம் இடத்துக்கு போயிட்டார், உணர்வோன சத்துருஸ்தானத்துக்கு போயிட்டார். அதே மாதிரி வந்து உங்களுடைய 7ஆம் அதிபதி அஷ்டமாதிபதி வீட்டில் குரு பகவான் இருக்கார். ஆக இந்த கிரக நிலைப்பாடு அதே மாதிரி வந்துட்டு உங்களுடைய மாத கிரகங்கள் அப்படின்னு நம்ம மாத கிரகங்கள் தான் நம்ம இந்த தை மாதத்துக்கு வந்து முக்கியமாக நம்ம எடுத்து பார்க்குறோம். அதே மாதிரி உங்கள் 2ஆம் அதிபதி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த 2ஆம் அதிபதி சுக்கிர பகவான் 3ஆம் இடத்துல. ஆக உங்களுடைய இளைய சகோதரர் மூலயமாக ஒற்றுமையும் பலப்படும், அவங்க மூலயமாக ஒரு தனலாபம் இருக்குது. ஏன்னா 2ஆம் அதிபதி அவங்க தான் 3ஆம் இடத்துல வீட்டில் போய் அமர்ந்திருக்காங்க. உங்களுக்கு குருட்டு தைரியம் வரும், எதாக இருந்தாலும் எடுத்து செஞ்சிடலாம் பார்த்துடலாம் அப்படின்னு ஒரு தைரியம் இருக்கும். அதை வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே நீங்கள் கையாளணும். ஏன்னா உங்களுடைய ராசியிலேயே கேது பகவான் இருக்கார், 7ஆம் இடத்துல ராகு இருந்து இது பண்ணுறாரு. அப்படின்ற போது வந்துட்டு நீங்கள் அதை கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். அது மாதிரி வந்து திருமணம் வந்து உங்களுக்கு வந்துட்டு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம்லாம் வந்து கை கூடும். ஏன்னா 7ல் ராகு இருக்கும்போது இது வரைக்கும் தடைப்பட்ட திருமணத்தெல்லாம் வந்து நடத்தி கொடுத்துருவார். ஏன்னா 7ஆம் அதிபதி 8ல் இருந்தால் கூட அதில் திடீர் அதிர்ஷ்டமும் நம்மளுக்கு இருக்குது. 8ஆம் இடம் வந்து வெறும் நம்ம ஃபுல்லாகவே வந்துட்டு நெகட்டிவானு சொல்ல முடியாது. ஆக அங்கேயும் உங்களுக்கு ஒரு திடீர் அதிர்ஷ்டம் இருக்குது. அதே மாதிரி வந்து கணவன் மனைவியிடவே வந்து ஒரு மனக்கசப்பு வந்து நீங்கும். ஏன்னா அந்த 7 கூடியவன் வந்து 8ல் இருக்கும்போது ஒரு பிரிவினையோ ஒரு விஷயத்தையோ இருக்கும். அதனால் வந்து கூடுமான வரைக்கும் இந்த வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. யாராவது சொன்னால் கூட சரி ரைட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி போயிட்டீங்கன்னா அந்த இடத்துல வந்து எந்தவித பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா அந்த அஷ்டமாதி 7ஆம் இடம் அந்த வந்து உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருக்கும்போது இந்த நிலைப்பாடு இருக்கும். அதே மாதிரி வந்து உங்களுடைய ராசிக்கு கடும் பாவரான செவ்வாய் 8ஆம் அதிபதி அவர் வந்து சுகஸ்தானத்தில் இருக்கார். அவர் உங்கள் ஆரோக்கியத்தில் வந்து கொஞ்சம் கண்டிப்பாக கவனம் வேண்டும். ஏன்னா பெண்களுக்குலாம் இந்த இடத்துல வந்து கர்ப்பப்பை கோளாறுலாம் ஏற்கனவே உங்களுக்கு அது இருந்துக்கிட்டு இருக்கும். ஏன்னா அந்த கன்னிராசிக்கு பெரும்பாலுமே வந்துட்டு அந்த ஒரு நிலைப்பாடு இருக்குது. அதே மாதிரி வந்துட்டு முழங்கால் வலி, கால் பாதங்கள் வலி இதெல்லாமே வந்து கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். ஏன்னா இங்கே உங்களுக்கு சுகஸ்தானாதிபதி குரு பகவான் வந்து அஷ்டமாதிபதியில் போய் உட்காந்துருக்காரு. அப்படின்ற போது இந்த நிலைப்பாடெல்லாம் வந்து இருக்கும். இருந்தாலுமே வந்து குருவோட 9ஆம் பார்வை வந்து உங்கள் சுகஸ்தானத்தில் இருக்கும்போது அப்பேற்பட்ட எந்த ஒரு பிரச்சனையும் இருந்தாலும் அவர் வந்து இப்போ நிவர்த்தி பண்ணிக்கிட்டு இருக்கார். அந்த ஒரு பெருமூச்சு நீங்கள் விடலாம். ஏன்னா குருபவனோட 9ஆம் பார்வை சிறப்பார்வையே உங்களுக்கு வந்து சுகஸ்தானத்தில் இருக்கும்போது நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி உங்கள் பூர்வ புண்ணிய சொத்துக்கள் அப்படின்னு சொல்லும்போது பிள்ளைகள் அப்படின்னு சொல்லும் போது ஒரு மந்த நிலைமை ஏற்படும். ஏன்னா அது வந்து இப்போ சூரிய பகவான் 12ஆம் அதிபதியாக இங்கே போய் உட்காந்துருக்காரு. அப்படின்ற போது வந்துட்டு பிள்ளைகள் கல்வியில் வந்து ஒரு அக்கறைமின்மையாக இருப்பாங்க. அவங்களெலாம் நீங்கள் கொஞ்சம் தட்டி கொடுத்து கொஞ்சம் படிக்க வச்சு அவங்கள வந்து இது பண்ணணும். மாணவர்கள்லாம் வந்துட்டு கொஞ்சம் மந்த நிலைமை இருந்தாலும் அந்த சனி பகவானே தன்னுடைய ஸ்தானத்துக்கு 2ஆம் ஸ்தானம் அதாவது 6ல் போய் அமர்ந்திருக்காரு. ஆக வந்துட்டு அவங்க கல்வியெல்லாம் கொஞ்சம் அக்கறை எடுத்து நீங்கள் வந்து அதே மாதிரி பார்க்கணும். அதே மாதிரி உங்களுடைய வந்து 4ஆம் இடம் வீடு மனை வாகன யோகங்கள் வந்து குறிக்கும். அவரே வந்து அஷ்டமாதிபதி திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு வாகனங்கள் நீங்கள் வாங்கணும் நினைப்பீங்க, தடையாகவே ஆகிட்டு இருக்கும். அது திடீர்னு நடக்கக்கூடிய விஷயங்களும் ஏற்படும். ஏன்னா அந்த இடத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டமும் இருக்குது, திடீர் அதிர்ஷ்டமும் இருக்குன்ற போது எங்கே எப்படி நடக்குது எப்போ கிடைக்குது அப்படின்னு நம்ம உறுதியாக வந்து சொல்ல முடியாது. ஏன்னா அந்த மறைவு ஸ்தானம் அப்படின்னு சொல்கிற போது அது காலபுருஷத்துக்கு உங்களுடைய 1ஆம் இடம். அதே போல் நீங்கள் வந்து வாகனங்கள் போகும்போது கொஞ்சம் கவனமாக வந்து நீங்கள் போகணும். ஏன்னா உங்களுக்கு அந்த அது வந்து அஷ்டமஸ்தானம் செவ்வாய் பகவானே உங்கள் சுகஸ்தானத்தில் அமர்ந்திருக்காரு. அப்படின்ற போது வந்துட்டு வாகனங்கள் உபயோகிக்கும் போது கண்டிப்பாக வந்து ஹெல்மெட் போட்டுக்கிட்டு இந்த கொஞ்சம் நீங்கள் வந்து ஒரு ப்ரிகாஷனாக போகிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி உங்கள் பூர்வ புண்ணிய சொத்துக்கள்லாம் வந்து ஏதாவது வில்லங்கம் இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து நிவர்த்தி பண்ணிக்கங்க. வரி பாக்கி இதெல்லாம் இருந்தது எதுவும் செய்ய வேண்டியதுன்னா அந்த சொத்தை வந்து பராமரித்து வச்சுக்கோங்க. அதே போல் நல்ல ஏற்றங்கள் இருக்கும். அதே மாதிரி வந்து உங்களுடைய பாக்கியாதிபதி சுக்கிர பகவானே 3ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுடைய இளைய சகோதரர் மூலமாக அனைத்து பாக்கியங்களும் உங்களுக்கு வரக்கூடிய விஷயங்கள் நல்லாயிருக்கும். அதே மாதிரி உங்கள் 10ஆம் அதிபதியும் உங்களுக்கு 4ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கார். புதன் பகவானே உங்களுக்கு 4ஆம் இடத்துல அமர்ந்திருக்கும் போது உங்களுக்கு கமிஷன் பேசிக் மூலியமாக லாபங்கள் தனலாபங்கள் வரக்கூடிய விஷயங்கள்லாம் ஒரு லாபத்தையே உங்களுக்கு தரும். ஏன்னா உங்களுக்கு 2ஆம் அதிபதியும் சுக்கிர பகவான் அவரும் 3ல் தான் அமர்ந்திருக்காரு. அப்படின்ற போது வந்து உங்களுக்கு தன லாபத்தை நீங்கள் தைரியமாக செய்யக்கூடிய விஷயத்தை எடுக்கும். இருந்தாலும் 1க்கு 2 முறை யோசித்து செய்யணும். ஏன்னா உங்கள் ராசியிலே கேது பகவான் இருக்கிறதுனால. அதே மாதிரி உங்களுக்கு வந்து சரியாக தூக்கமின்மை இருக்காது. தூக்கத்தை நீங்கள் விரும்பக்கூடியவர்களாக இருப்பீர்கள். ஆனால் உங்களுடைய சனி பகவான் 7ஆம் பார்வையாக உங்கள் 12ஆம் வீட்டையே பார்க்குற ஐனசைன போகத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தூக்கம் தடைப்படும். இருப்பினும் குரு பகவானோட பார்வை இருக்கும்போது அது வந்து உங்களுக்கு வந்து
தடையாகும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. நீங்கள் இது பண்ணால் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் வந்துட்டு பெருமாளை வந்து வழிபட்டுட்டு வரலாம். செவ்வாய்க்கிழமையில் வந்துட்டு துர்க்கை வழிபாடெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு ஏற்ற பலனை வந்து தரும். ஏன்னா குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா உங்கள் கலஸ்ட்ராவில் ராகு இருக்கும்போது துர்க்கை வழிபாடு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு பலனை தரும். உங்களுடைய தெய்வங்களை வழிபடுங்க. அதே மாதிரி வந்து உங்கள் குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்கள் 5ஆம் அதிபதி 6ல் போய் அமர்ந்திருக்கார் அப்படின்ற போது வந்து உங்களுடைய குலதெய்வங்கள்லாம் வந்து பெரும்பாலுமே வந்து காவல் தெய்வங்களாக தான் இருக்கும். முனீஸ்வரர், ஐயனார், சாஸ்தா இந்த மாதிரி தெய்வங்களாக தான் இருக்கும். அப்போ நீங்கள் அந்த குலதெய்வ வழிபாடை வந்து ஒரு மாதமும் நீங்கள் செய்யலாம். தை, மாசி, பங்குனி, சித்திரை இந்த மாதிரி எல்லா மாதத்துலையுமே முதல் வரக்கூடிய அந்த வர வெள்ளியோ செவ்வாயோ நீங்கள் எடுத்துகிட்டு உங்கள் குலதெய்வத்துக்கு வந்துட்டு அங்கே போய் என்னால் பொங்கல் வைக்க முடியல அப்படின்னா நீங்கள் வீட்டிலேயே கூட ஒரு புடி அரிசி எடுத்து நீங்கள் வீட்டிலேயே பொங்கல் வச்சு உங்களுடைய பூஜை அறையிலேயே நீங்கள் வந்து உங்களுடைய குலதெய்வ வழிபாடை செய்யும் போது அது ஒரு ஏற்றத்தை உங்களுக்கு தரும். அதே மாதிரி உங்களுடைய 10ஆம் அதிபதி கர்மாதிபதி தான். கர்மாதிபதியே சுகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கார். அப்படின்ற போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பரிகாரங்கள்லாம் செஞ்சு இறை வழிபாடு மூலம் நீங்கள் வந்து அனைத்து செல்வங்களும் உங்கள் காரியத்தில் அனைத்துலையுமே நீங்கள் வந்து வெற்றி பெறலாம். அதனால் எதுலேயும் ஒரு நிதானமாக யோசித்து செயல்பட வேண்டிய மாதம். துலாம் ராசி நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். பொதுவாகவே இந்த துலா ராசி நேயர்கள் எல்லாருமே வந்துட்டு ஒரு கடின உழைப்பாளியாக இருப்பாங்க. தன் சுய உழைப்பில் வந்து முன்னேறணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இது. அதே மாதிரி வந்து நேர்மையாகவும் இருப்பாங்க. இந்த காரியத்தை இப்படி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இருப்பாங்க. ஏன்னா இந்த ராசியில் தான் கர்மகாரகன் சனி பகவானே அங்கே வந்து உச்சமாகிறார். காலபுருஷத்துக்கு 10ஆம் இடத்துக்குள்ள அதிபதியே சனி பகவான் தான். அப்பேற்பட்ட இந்த ராசிக்கு அத்ராஷ்டம சனியிலேருந்து விடுபட்டு இப்போ அவர் வந்துட்டு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வந்துட்டு பயிற்சியாக இருக்கார். அது இவங்களுக்கு ஒரு பெரும் ஒரு நன்மையை வந்து செய்யும். இது வரைக்கும் வந்து சில விஷயங்கள்லாம் வந்து தங்கு தடை, தொழில்கள் வந்துட்டு தடை தாமதம், எடுத்த ஒரு செயலில் வந்து தோல்வி, இதெல்லாம் வந்து இனிமேட்டு தடையாகி எல்லாமே வந்து விலகி சென்று விடும். அந்த தடைகள் எல்லாமே இனிமேட்டு விலகி சென்று எல்லாமே வந்து நற்பலனை வந்து இந்த துளாராசிக்கு வந்து தரப்போகுது. இந்த தை மாதம், அதாவது இந்த 2024 தை மாதம் வந்துட்டு இந்த மாதத்தோட பலனை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அப்பேற்பட்டது இந்த மாத பயிற்சி ஆகக்கூடிய கிரகம், இந்த மாதத்தில் பயிற்சி ஆகக்கூடிய கிரகம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சூரிய பகவான், செவ்வாய், சுக்கிரன், புதன் இவங்கெல்லாம் வந்து நம்ம சொல்லுவோம். இதில் வந்து சூரியனையும் சுக்கிரன், புதனை வந்து முக்கூட்டு கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஆக இந்த ராசிக்கு 2ஆம் அதிபதி ஆகிய செவ்வாய் பகவான் 3ஆம் வீட்டில் வந்து அமர்ந்திருக்கார். அப்படின்ற போது இவருடைய தன வரவு வந்து கொஞ்சம் வந்து ஒரு இவங்க ஒரு தைரியமாக ஒரு செயலை ஒன்று செய்கிறாங்க அப்படின்னா அது மூலியமாக ஒரு தனலாபம் வரும். ஏன்னா இந்த 3ஆம் இடம் வந்து தைரிய வீரியஸ்தானம்னு சொல்லுவோம். அப்போ இந்த 3ஆம் அதிபதி, இந்த 2ஆம் அதிபதி 3ல் அமர்ந்து 4ஆம் பருவாக 6ஆம் இடத்தை வந்து பார்க்குறாரு. அப்படின்ற போது இவங்களுடைய அடிமை ஜீவனம் தொழிலும் வந்து சிறந்து விளங்கும். ஏன்னா அவர் 2க்குள்ளேய தனாதிபதி செவ்வாய் பகவான் 3ல் அமர்ந்து 4ஆம் பருவாக பார்க்கும்போது இவங்க தொழிலில் வந்து சிறந்து விளங்குவாங்க, கடின உழைப்பாளியும் கூட. குரு பகவானும் இந்த ராசியை வந்து பார்க்கும்போது இவர்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை வந்து இந்த மாதம் வந்து கொடுக்கும். அதுபோல் சனி பகவான் பார்க்கும்போது தன்னுடைய 10ஆம் பருவ 2ஆம் ஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போது இந்த 2ஆம் ஸ்தானம் செவ்வாய் பகவான் ஏற்கனவே அது வந்து நீர் ராசி, அங்கே வந்து செவ்வாயோட வீடு, செவ்வாயே வந்து ஒரு உஷ்ணமான கிரகம். அப்போது இந்த சனி பகவானும் சேர்ந்து அந்த 2ஆம் ஸ்தானத்தை பார்க்கும்போது ஆல்ரெடி சனி பகவானும் செவ்வாய் பகவானும் பகை. அப்போது செவ்வாய் பகவான் வீட்டை சனி பகவான் பார்க்கும்போது வாக்குஸ்தானத்தில் கண்டிப்பாக கவனம் தேவை. உணவு பழக்க வழக்கங்கள் கவனமாக தேவை. ஏன்னா 2ஆம் ஸ்தானம் வாக்குஸ்தானம். அப்போ யார்ட்டையாவது ஒரு வாக்குறுதி கொடுக்கும்போதோ அல்லது குடும்பத்தில் யாரிடமாவது இவங்க பேசும்போதோ வார்த்தை நிதானம் கண்டிப்பாக தேவை. ஏன்னா நம்ம சனியோட பார்வையும் பார்க்குறோம், செவ்வாயோட பலத்தையும் பார்க்குறோம். அப்படின்ற போது வந்துட்டு இவங்க வந்து கண்டிப்பாக 2ஆம் இடம் வந்து குடும்பஸ்தானம் நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ அப்படின்ற போது வந்து குடும்பத்தில் இவங்களுடைய வாக்கு வந்து பல பேருக்கு வந்து அது அந்த பிரச்சனைகள் வரும். அதுவே இவங்களுக்கு வந்து பெரிய ஒரு பிரச்சனையாக வந்திருக்கும். அதே மாதிரி இவங்களுடைய 7ஆம் அதிபதி கலசராதிபதியும் செவ்வாய் பகவான் தான். ஆக அவர் வீட்டை அப்போ பார்க்கும்போது குடும்பத்துலேயும் அப்படி இருக்கணும், வெளி வட்டாரத்துலேயும் இவர் வந்துட்டு சில வந்துட்டு ஜாமீன் போடுறதோ சில வாக்குறுதிகள் கொடுக்குறதோ இதெல்லாம் வந்து தவிர்ப்பது வந்து இவங்களுக்கு வந்து ஒரு தன லாபத்தையும் நற்பலனையும் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி இந்த 3ஆம் அதிபதி இவங்களுடைய 7ஆம் இடத்துல இருக்கும்போது இவங்களோட சகோதரம் வந்து ஒற்றுமை அடையும். அது மாதிரி தைரியம்லாம் வந்துட்டு
கொஞ்சம் இவங்களுக்கு கொஞ்சம் குருட்டு தைரியம்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் தைரியமாகவே எடுத்து ஒரு செயலை வந்து செய்யக்கூடிய அளவுக்கு இவங்க வந்து திறமைசாலிகள் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இவங்களுடைய சுகஸ்தானாதிபதி 4ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் இப்போ பெயர்ச்சியாகி 5ஆம் இடத்துக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு போயிருக்கார். அப்படின்ற போது இவங்களுடைய பூர்வ புண்ணிய சொத்துக்கள் எல்லாமே வந்து இவங்க வந்து நிவர்த்தி பண்ணி அதை வந்து இவங்களுடைய பேருக்கு எதாவது மாற்ற வேண்டி இருந்ததுன்னா அதை வந்து மாற்றி வச்சுக்கக்கூடிய டைம்லாம் இந்த டைமில் இந்த மாதத்தில் வந்து இவங்க பண்ணிக்கலாம். அதே மாதிரி உழைப்பில்லா ஜீவனமும் வரும். ஏன்னா அந்த இடம் வந்துட்டு காலபுருஷத்துக்கு 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லும் போது இவங்களுக்கு 11ஆம் இடத்தை அது அதிபதி அந்த அவரே அங்கே ஆட்சி எல்லாருக்குமே அந்த சனி பகவான் இங்கே இருக்கார். அப்படின்ற போது இவங்களுக்கு அது பூர்வ புண்ணியாதிபதி ஆகிடுது. அப்போ அந்த லாபாதிபதி இவங்க பூர்வ புண்ணியாதிபதியாக இருக்கும்போது இவங்களுடைய சொத்துக்கள் அனைத்துமே வந்து இவங்களுக்கு ஒரு நற்பலனை தரும். ஒரு உழைப்புனா ஜீவனத்தையும் இவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் வந்து அதெல்லாம் இருந்ததுன்னா அதில் உள்ள வில்லங்கத்தெலாம் இவங்க வந்து சரி பண்ணி வச்சக்கூடிய மாதங்களில் வந்து இதை அவங்க வந்து கண்டிப்பாக பண்ணலாம். அதே மாதிரி இவங்களுடைய 6ஆம் இடத்துல வந்துட்டு 6ஆம் அதிபதி வந்து 7 அமர்ந்திருக்காரு ஒன்று. அதே மாதிரி ராகு அமர்ந்திருக்கும் போது இனம் புரியாத சில நோய்கள் வந்து வரும். அது நீர் ராசி ராகு அங்கே வந்துருக்கும். நரம்பு சம்பந்தமான விஷயங்கள் கண்டிப்பாக இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு அடிவயிறு பிரச்சனைகள்லாம் இருக்கும். ஏன்னா அதே மாதிரி வந்துட்டு இவங்களுடைய 2ஆம் அதிபதியும் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு 4ஆம் பார்வையாக 3ல் வந்து 4ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தையே பார்க்குறாரு. அப்போ சில பேருக்கு வந்துட்டு அடிவயிறு பிரச்சனை, ஜீரணமின்மை, அதே மாதிரி வந்து இளநீம் ஆப்ரேஷன் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரத்துக்கெல்லாம் இவங்களுக்கு வந்து அதிக வாய்ப்புகள் இருக்குது இந்த துளாராசி நேயருக்கு. அதே மாதிரி இவங்க 7ஆம் அதிபதியே வந்துட்டு இவங்களுக்கு 2ஆம் அதிபதியாக ஆகுறாங்க. அது 7க்கும் 2க்கும் உடைய அதிபதி 3ல் அமர்ந்திருக்காரு. அப்படின்னு சகோதரரில் வந்து ஒற்றுமை ஒன்று. அதே மாதிரி வந்துட்டு அதாவது இவங்களுடைய 7ஆம் இடத்துல வந்துட்டு செவ்வாய் பகவான். அப்போ செவ்வாய் பகவான் வீடு அங்கே குரு பகவானும் இருக்கார். அப்படின்ற போது வந்து குரு தனித்த குரு அங்கே இருக்கார். அப்படின்ற போது இவங்க வீட்லேயும் சரி, அதே மாதிரி கலஸ்தரம் அதாவது மனைவியோடையோ இல்லை கணவனுடையோ சரி, இவங்க வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது. இவங்களுடைய வார்த்தை அதாவது ஒரு வார்த்தை கொல்லும் ஒரு வார்த்தை வெல்லும் சொல்லக்கூடிய பழமொழிக்கு ஏற்ற மாதிரி இவங்க தன்னால் வந்துட்டு இவங்களுடைய விஷயத்தை வந்து இவங்க கொஞ்சம் கவனமாக பேசணும். அப்போ கையாடல் இவங்க கவனமாக பேசினா தான் சில விஷயங்களை விட்டு கொடுத்து போகிறது மூலிமா வந்து இந்த குடும்பத்தில் வந்து ஒரு மகிழ்ச்சி நிலவும் எல்லாமே. அதே மாதிரி இவங்களுடைய அஷ்டமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த ராசிநாதனே ஆகிறார் சுக்கிர பகவானே. அந்த சுக்கிர பகவானே 2ல் போய் அமர்ந்துறார். அப்போது 8ஆம் அதிபதியும் அவரே ஆயிடுறி அங்கே 2ஆம் வீட்டில் இருக்கும்போது நம்ம உணவு கட்டுப்பாடு வாக்குஸ்தானம் அப்படின்ற இதை சொல்லும் போது குடும்பஸ்தானம்னு சொல்லும் போது இந்த இடத்துல நம்ம எல்லாமே வந்து கொஞ்சம் வந்து விட்டு கொடுத்து போகக்கூடிய பேச்சுக்கள் உணவு கட்டுப்பாடு கண்டிப்பாக இருக்கும். இல்லைன்னா அந்த வாய்ப்பு தொல்லைலாம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஏன்னா இவங்களோட ராசி காற்று ராசி அப்படின்ற போது அந்த கிரகமே வந்துட்டு சுக்கிரன் அப்படின்ற போது அவர் அங்கே 2ஆம் இடத்துல 2ஆம் வீட்டில் இருக்கும்போது இவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த வாய்வு தொழிலெல்லாம் வந்து இருக்கிறது வேணும். அதே மாதிரி இவங்களுடைய பாக்கியாதிபதியும் 3ல் போய் அமர்ந்திருக்காரு. அப்போது இளைய சகோதரர் மூலமாக ஒரு பாக்கியங்களும் உங்களுக்கு வரும். அதே மாதிரி வந்து இவருடைய தகப்பனார் இருக்காங்க, அவங்களுக்குலாம் வந்துட்டு கொஞ்சம் இவங்க உடல்நல கவனம் அந்த தகப்பனாருக்கு உடல்நல கவனமாக இவங்க பார்த்துக்கணும். ஏன்னா அந்த 3ஆம் அதிபதி செவ்வாய் பகவானோடு சேர்ந்து இருக்கார். அப்படின்ற போது இந்த ஒரு நிலைப்பாடு எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து இவங்களுடைய பாக்கிய ஸ்தானாதிபதி சூரிய பகவான், அவர் சூரிய பகவானே இவங்களுடைய சுகஸ்தானத்தில் போய் அமர்ந்திருக்கார். அப்போது ஏன்னா இந்த ராசியில் வந்து சூரிய பகவான் வந்து நீச்சம் வர்றார். ஏன்னா சனி பகவானுக்கும் சூரிய பகவானுக்கும் வந்துட்டு பகை. அப்படின்ற போது அவரே வந்துட்டு அந்த லாபாதிபதியை 4ஆம் வீட்டில் போய் அமர்ந்திருக்காரு. அப்படின்ற போது வந்துட்டு இவருடைய சுகத்தில் வந்துட்டு அதே மாதிரி இவங்களுக்கு வந்து நரம்புன்னு சொல்கிறதோட எலும்பு மஜ்ஜை கண் பார்வை இந்த சம்பந்தமான வந்து ஒரு ப்ராப்ளம் வியாதிகள்லாம் இவங்களுக்கு வரது வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஒரு 11ஆம் அதிபதி லாபத்தை கொடுத்தாலுமே சனி பகவானுடைய பார்வை வேறு இங்கே இருக்குது. அப்படின்ற போது இவங்களுடைய தொழிலெலாம் வந்து இப்போ செய்கிற தொழிலே இவங்க கொஞ்சம் விரிவாக்கம் செய்கிறது ஒரு சிறப்பான ஒரு பலனை வந்து இந்த துலாம் ராசிக்கு வந்துட்டு கிடைக்கும். அதே மாதிரி இவங்க வணங்க வேண்டிய பெருமாள் வந்து ஸ்ரீரங்கத்தில் வந்து பெருமாளை வந்து வணங்குறது ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை தரும். ஸ்ரீரங்கம் சென்று வருவதும் நல்ல ஏற்றத்தை தரும். அதே மாதிரி வந்துட்டு ஏழைகளுக்கு உதவுவது, அன்னதானத்துக்கு இவங்களுடைய அன்னதானம் வந்து இந்த அநாத ஆசிரமத்துக்கெல்லாம் கொடுக்குறதெல்லாம் ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை வந்து இவங்களுக்கு தரும். ஏன்னா சனி பகவான் வந்து இவருடைய 11ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அதே மாதிரி வந்து 2ஆம் இடத்தையும் வந்து பார்க்குறாரு குடும்பஸ்தானத்தை. அப்படின்போது இந்த மாதிரி அன்னதானங்கள் இந்த ஏழை எளியோருக்கு உதவி செய்கிறது இதெல்லாம் அவங்க பண்ணும்போது அவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தையும் ஒரு மன மகிழ்ச்சியையும் அதே மாதிரி குடும்பத்தில் ஒரு சந்தோஷத்தையும் அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் இந்த மாதம் வந்து இந்த மாதிரி பரிகாரங்களை செய்து ஒரு சிறப்பான ஒரு பலனை வந்து பெறுங்க. விருச்சிக ராசி நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். பொதுவாகவே இந்த விருச்சிக ராசி நேயர்கள் எல்லாமே பார்க்க போனோம்னா ரொம்ப அன்பு மிக்கவர்களாக இருப்பார்கள். என்னதான் இங்கே வந்து சந்திர பகவான் அது நீச்ச இடமா இருந்தாலும் கூட அன்புக்கு வந்து பஞ்சமே இருக்காது.
அதாவது ஓடி போய் உதவி செய்யக்கூடிய ஒரு வல்லமை. நம்மள்ட்ட இல்லைன்னா கூட மற்றவங்கள்ட்ட சொல்லியாவது வாங்கி கொடுத்து அவங்க செய்யக்கூடிய ஒரு குணாதிசயங்கள் கொண்டவங்க தான் இந்த விருச்சக ராசி. காலப்புருஷத்துக்கு என்ன தான் 8ஆம் இடமா இருந்தாலுமே பாசங்கள் அதிகம் மிகுந்து இருக்கக்கூடிய இடம் இந்த விருச்சக ராசி. அப்பேற்பட்ட இந்த விருச்சக ராசி இதுவரைக்கும் 3ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் இப்போ பெயர்ச்சி ஆகி சுகஸ்தானத்துக்கு இருந்திருக்காரு. அதாவது இது வந்துட்டு அத்ராஷ்டம சனி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதனால் பெரிய பாதிப்பா அப்படின்னா ரொம்ப இதெல்லாம் பயப்படலாம் வேணாம். ஏன்னா நம்ம இந்த 7.5 சனி, கண்டச்சனி, அஷ்டம சனி அதெல்லாம் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட்டு வர்றது தான் இந்த அஷ்டாஷ்டம சனி. அதனால் பெரிய பாதிப்பெல்லாம் இந்த ராசிக்கு கொடுத்துடாது. அந்த வரிசையில் இந்த முறை நம்ம இந்த 2024 தை மாதத்தோட பலனை மாத கிரகங்கள் பயிற்சி மூலமாக வரக்கூடிய நன்மைகளையும் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இவங்களுடைய மாத பெயர்ச்சி பலன்னு சேர்த்து தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா ஆல்ரெடி உங்களுடைய ராசிக்கே 5ஆம் இடத்துல ராகு பகவான் அமர்ந்திருக்காரு, 6ஆம் இடத்துல குரு பகவான் அமர்ந்திருக்காரு. அதே போல் உங்களுடைய லாபஸ்தானத்தில் கேது பகவான் அமர்ந்திருக்காரு. ஆக இந்த நிலைப்பாடெல்லாம் பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதன் அதாவது செவ்வாய் பகவானே உங்களோட வாக்குஸ்தானத்தில் 2ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்காரு குருவோட வீட்டில். அப்போ குருவோட வீடு ஒரு நட்பு வீடு தான். இருந்தாலுமே உங்களுடைய பேச்சு கொஞ்சம் நிதானம் கண்டிப்பாக தேவை. யார்கிட்டே பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசிக்கிங்க, அவ்வளோதான். இருந்தாலுமே குருவோட பார்வை உங்களுக்கு 2ஆம் வீட்டில் இருக்குது. அப்போ குருவோட பார்வை 2ஆம் வீட்டில் இருக்கும்போது நீங்கள் பேசுகிறது என்னதான் இருந்தாலுமே ஒரு சில விஷயங்கள் நன்மைகள் அதில் நடந்துடும். ஆனால் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசுகிற யார்ட்டையும் கொஞ்சம் கடினமான சொற்களை உபயோகப்படுத்தாதது நல்லது. குருவோட பார்வை இருந்தால் கூட செவ்வாய் இங்கே இருக்கும்போது அவர் கடின சொற்களை கொடுத்துருவார் இல்லையா. அப்போ அந்த 2ஆம் அதிபதியே உங்களுக்கு 6ல் போய் வேறு அமர்ந்துட்டார். அப்போது மற்றவங்களுக்கு நீங்கள் ஜாமீன் போடுறதோ வாக்குறுதி கொடுக்குறதோ இல்லை யாருக்காவது சொல்லி ஏதாவது பணங்கன்னா எங்கேயும் வெளியில் வாங்கி கொடுக்குறதோ இல்லை வட்டி தொழில் செய்கிறவங்க அந்த மாதிரி எதாவது அறிமுகப்படுத்துறதோ இல்லை நீங்கள் வாங்குறதோ இந்த கொடுக்கல் வாங்கலாம் இல்லாமல் இருந்தால் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலனை தரும். அதே மாதிரி உங்களுடைய 3ஆம் அதிபதியே உங்களுக்கு 4ல் அமர்ந்துருக்கு. அப்போ சகோதர ஒற்றுமையெல்லாம் உங்களுக்கு பலப்படுங்க. அதெல்லாம் நீங்கள் வருத்தமே பட வேணாம். ஏன்னா உங்கள் 3ஆம் வீட்டு அதிபதி சனி பகவான் போய் ஆட்சி தான் அமர்ந்திருக்காரு. அப்படின்ற போது உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தரும். அதே மாதிரி 4ல் அமர்ந்து 10ஆம் பார்வையாக உங்கள் ராசியே பார்க்குறாரு. இருந்தாலுமே சனி பகவான் உங்கள் ராசிக்கு பகை தாங்க. என்னதான் இருந்தாலுமே அந்த 3ஆம் இடம் 4ஆம் இடம்னும் போது சனி பகவானுடைய வீடு தான். அப்போ 10ஆம் பார்வையாக உங்கள் ராசியே பார்க்குறாரு. அப்போ ராசியே பார்க்கும்போது நீங்கள் இந்த நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் பெரும்பாலுமே இந்த விருச்சிக ராசிக்கு மூல நோயெலாம் கொஞ்சம் நிறையா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கெலாம் நீங்கள் ப்ரிகாஷனாக இருந்துக்கணுங்க. அடிவயிறுக்கு உள்ள பிரச்சனைகளாகவே இந்த ராசிக்கு அமையும். அந்த சனி பகவானுடைய 10ஆம் பார்வை வேறு. அப்படின்ற போது இந்த பெயர்ச்சி அப்படின்ற போது உங்களுக்கு இந்த மாதிரி உங்கள் சுகஸ்தானத்தில் இருக்கணும். அதே மாதிரி உங்கள் 4ஆம் இடம் போது தாயாரையும் குறிக்கும். அப்போது உங்களுடைய தாயார் உடல்நிலையும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். ஏன்னா சனி பகவான் அங்கே தான் பெயர்ச்சியாகி ஆட்சி பெற்று அமர்ந்திருக்காரு. அப்படின்னும் போது நீங்கள் அதையும் கொஞ்சம் அவங்க ஜாக்கிரதையாக நீங்கள் அவங்கள பார்த்துக்கணும். அதே மாதிரி உங்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி குரு பகவான் 6ஆம் வீட்டில் போய் அமர்ந்திருக்காரு. அப்போ உங்கள் பூர்வ புண்ணிய சொத்துக்கள் அல்லது பிள்ளைகளோட இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் அக்கறை எடுத்து அவங்கள பார்த்துக்கணும். என்ன செய்கிறாங்க, எங்கே போகிறாங்க, என்ன பண்ணுறாங்க, படிக்கிறாங்களா அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் அதை அக்கறை எடுத்து நீங்கள் அந்த விஷயத்தில் கொஞ்சம் ஈடுபாடோடு இருந்தீங்க அப்படின்னா இந்த பிள்ளைகள் எதிர்காலம்லாம் கொஞ்சம் உங்களுக்கு நல்லா இருக்குங்க. அதே மாதிரி உங்கள் பூர்வ புண்ணிய சொத்துக்கள்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் ஒரு சரியாக ஒரு வழிவாய்க்கால் பண்ணுறதுக்கெலாம் இந்த மாதம் ஒரு நல்ல ஒரு பலனை தருங்க. அதே மாதிரி உங்களுடைய 5ஆம் வீட்டில் ராகு இருக்கும்போது எல்லாமே ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும். பழைய சொத்துக்கள்லாம் எடுத்துடலாம் வச்சிடலாம் பிரம்மாண்டமாக இருக்கும். இதான எல்லாத்துலேயும் கொஞ்சம் நிதானம் தேவை. உங்களுக்கு நிதானமாக இருந்தால் எல்லாமே உங்களுக்கு கைகூடி கண்டிப்பாக வரும். அதே மாதிரி இந்த 6ஆம் அதிபதி செவ்வாய் பகவான் தான் உங்களுக்கு ருண சத்ரு ஸ்தானாதிபதி சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு அமர்ந்திருக்கிற இடம் 2ஆம் வீட்டிலே அமர்ந்திருக்காரு. அப்படின்ற போது உங்களுடைய உணவு கட்டுப்பாடு கண்டிப்பாக இருக்கணும். வெளி உணவெல்லாம் நீங்கள் தவிர்த்துடுங்க. வெளியில் கொடுக்குற அந்த உணவோ இல்லை கடையில் நீங்கள் தேவையில்லாமல் அன்டைமில் சாப்பிட்றதோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் தவிர்த்துட்டிங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியம் கொஞ்சம் மேன்மைப்படும். கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்வு வாழ்கிறதுக்கு ஒரு நல்ல இதாக இருக்கும். அதனால் வெளி உணவோ உணவு கட்டுப்பாடு இல்லை வீட்டில் செய்யக்கூடிய விஷயங்களோ கொஞ்சம் நல்லா இது பண்ணுங்கள். அதே மாதிரி பிள்ளைகளுக்கும் அதே மாதிரி செய்யுங்க நீங்கள். ஏன்னா வெளியில் வாங்கி கொடுத்து அவங்களுக்கு ஒன்று வயிறு உபாதைகள் வரத்துக்கு நீங்கள் வீட்லேயே அதை செஞ்சு கொடுக்குறது ஒரு சிறந்த ஒரு பிள்ளைகளோட இது இருக்கும். ஏன்னா அதில் ராகு அமர்ந்திருக்காரு. அப்படின்ற போது பிள்ளைகளுக்கெல்லாம் பெரிய ஒரு பிரம்மாண்ட சிந்தனை இருக்கும், கேளிக்கை கொண்டாட்டங்கள்லாம் இருக்கும். அதனால் நீங்கள் அவங்கள கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி அவங்களே கொஞ்சம் வழிநடத்துறது ஒரு நல்ல ஒரு பலனை தரும். அதே மாதிரி உங்கள் கலஸ்திராதிபதி 7ஆம் அதிபதியே உங்கள் ராசியிலேயே இருக்கார்.
அப்போ ராசியிலே இருக்கும்போது இது வரைக்கும் திருமணம் ஆகாத தடையாக இருந்தவங்களுக்குலாம் நீங்கள் இனிமேல் தேடியே போகணும். உங்களை தேடியே இந்த தை மாதம், தை பிறந்தால் வழி பிறக்கம் சொல்கிறது உங்கள் ராசிக்கும் கொஞ்சம் பொருந்துங்க. ஏன்னா அந்த 7ஆம் அதிபதியே உங்கள் ராசியிலேயே வந்து அமர்ந்திருக்கும் போது இது வரைக்கும் திருமணம் ஆகாமல் இருந்தவனுக்குலாம் இது வரைக்கும் திருமணம் வந்து தன்னாலேயே தேடி வரன்னு வரும். இது வரைக்கும் நீங்கள் தேடி போய் பெண் பார்த்துருந்தாலும் சரி, மாப்பிள்ளை தேடி இருந்தாலும் சரி, இந்த மாதம் வந்து உங்களை தேடியே அந்த வரன்கள்லாம் வந்து உங்களுக்கு அமைஞ்சு உங்களுக்கு திருமணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், நல்ல வழிகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி உங்கள் அஷ்டமாதிபதியும் 2ஆம் வீட்டிலேயே சேர்ந்துருக்காருங்க. அதனால தான் சொன்னேன், நான் அந்த வாக்கில் வந்து கொஞ்சம் கவனம் தேவையானது. ஏன்னா அஷ்டமாதிபதி யாரோட சேர்ந்துருக்காருன்னா பகை கிரகம் செவ்வாயோடு கடும் பகை கிரகத்தோடு சேர்ந்துருக்காரு. அப்படின்ற போது தான் அந்த வாக்கில் வந்து நிதானம் தேவை அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் நான். அப்படின்ற போது அந்த 8ஆம் ஸ்தானாதிபதி உங்களுக்கு இருக்குது. ஆனால் உங்களுக்கு அந்த திடீர் வரவு, திடீர் பண வரவு உண்டு. ஏன்னா இந்த 8ஆம் இடம் திடீர் அதிர்ஷ்டம்னு சொல்கிறோம் இல்லையா, தன வரவு கூடிய இடம் இந்த 2, 11 மட்டும் கிடையாதுங்க, அந்த 8ஆம் இடத்தையும் நம்ம சொல்லக்கூடிய இருக்குது. ஏன்னா அதான் வந்துட்டு நம்ம தனதாபத்தையும் கூட்டி கொடுக்கறது தான் அந்த 8ஆம் இடம். அதனால் அந்த 8ஆம் அதிபதியே உங்களுக்கு இந்த 2ஆம் இடத்துல இருக்கும்போது நம்ம கை இருப்பு, சேமிப்பு உள்ள இடம். அப்போ நீங்கள் சிறு சிறு சேமிப்பெலாம் சேர்த்து வைக்கலாம். ஒரு சீட்டு போடுறது, ஒரு பண்ணுறது. ஆனால் அந்த சீட்டு ஒரு நம்பிக்கையான ஆளுகிட்டையாக நீங்கள் பார்த்து போடணும். யார்கிட்டயோ போட்டோம், அவங்க பண்ணாங்க, ஏமாற்றிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. அதனால் நீங்கள் உங்களுடைய இதை வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்கன்னா, குருவும் இங்கே 9ஆம் பார்வையாக உங்கள் 2ஆம் இடத்தையும் பாருங்கள். அதனால் சிறு சிறு சேமிப்புகள்லாம் உங்களுக்கு வந்து எப்பயுமே கை கொடுக்குங்க. அதனால் நீங்கள் அதை கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்க்கணும். ஆனால் என்ன, யாராவது 1க்கு 2 ரூபா எக்ஸ்ட்ரா தரேன்னு சொல்லி அதிலலாம் நீங்கள் ஏமாறாமல் இருந்தால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். ஏன்னா அவங்க ஆழ்மன எண்ணம் அப்படின்னு சொல்லும்போது இங்கே ராகு அமர்ந்திருக்காரு. அப்போ அது குருவோட வீடு. அப்படின்ற போது அந்த ஆழ்மனம்னா உங்களுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும். எங்கேயாவது கொடுத்து ஏதாவது 2 ஆக்கிடலாமா, 10 ரூபாய் கொடுத்து 20 ரூபாய் ஆக்கிடலாமான்னு யாரையும் நம்பி ஒரு முதலீடோ செய்கிறதெல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணி செய்யணும். அதே மாதிரி உங்களுக்கு கூட்டு தொழிலெலாம் இப்போ தேடியே வருங்க. இந்த மாதிரி இந்த கூட்டு தொழிலெலாம் உங்களுக்கு வழியாக்க வந்து செய்வாங்க. அப்படின்ற போதெல்லாம் நீங்கள் வந்து அதை கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே நீங்கள் வந்து பயன்படுத்திக்கணும். அதே மாதிரி உங்கள் ராசிக்கே 10ஆம் அதிபதியாக சூரிய பகவானே வராது. அதாவது அவர் தான் கர்மகாரகன். அந்த கர்மகாரகனே இந்த தை மாதம் வந்து பேச்சாகி மகரத்தில் அமர்ந்திருக்கார் 3ஆம் இடத்துல. அப்படின்ற போது தொழிலெலாம் கொஞ்சம் கவனம் தேவை. ஒரு நிதானமான ஒரு செயலை செய்யுது. இப்போ இருக்க செயலையே நீங்கள் வந்து விரிவுபடுத்தி செய்யுங்க. ஏன்னா நீங்கள் வேற எங்கேயா நம்ம லோன் வாங்கி செய்யலாமா பண்ணலாமான்னு அது லாபத்தை கொடுக்கும், இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா குருவோட பார்வை இருக்குது, நீங்கள் செய்யலாம். இருந்தாலுமே வந்து இந்த பழைய தொழிலே நீங்கள், ஏன்னா வெவ்வேறு தொழிலில் போய் புதுசாக ஒன்று ஆரம்பித்து அதில் வந்து யோசனை பண்ணுறதுக்கு, ஏன்னா இப்போ நடக்குது அத்ராஷ்டம சனி போயிட்டுருக்கு. அப்படின்ற போது கொஞ்சம் தொழிலை கவனித்து போய் இருக்கிற தொழிலை நீங்கள் கொஞ்சம் விரிவுபடுத்தி செய்யுங்க இந்த மாதம். அடுத்த மாதம் நம்ம எது வேணாலும் நம்ம பயிற்சி எப்போ நம்ம இது பண்ணலாம். இதெல்லாம் வந்து ஒரு துல்லிய இது உங்களோட ஜனனகால ஜாதகத்தில் உங்கள் தசாபுத்தியை வச்சு நம்ம வந்து தொழில்துறையில் வந்து துல்லியமாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஆக நீங்கள் இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்கள் லாபாதிபதி வீட்டில் வந்து கேது பகவான் இருக்கார். அதாவது தன லாபத்தை கொடுக்குற இது வந்து நம்ம லாபத்தை கொடுத்து சிறு சேமிப்புனா என்ன தான் பண்ணால் கூட அந்த அந்த வந்த லாபாதிபதி வீட்டில் கேது இருக்கும்போது அந்த லாபாதிபதியும் 2ல் போய் அமர்ந்திருக்காரு. அப்படின்ற போது உங்களுக்கு லாபத்தை கொடுத்தாங்க. கேது பகவான் சில தடைகளை சொல்வார். அப்போ நீங்கள் இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் உங்களை பார்க்க போனீங்கன்னா நீங்கள் முருகப்பெருமானையும் விநாயகர் வழிபாடு பண்ணிட்டு வரலாம், பிள்ளையார்பட்டி சென்று வரலாம். அதே மாதிரி வந்து பழனி முருகரை வந்து வழிபட்டு வரலாம். அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஜீவ சமாதி வழிபாடெல்லாம் உங்களுக்கு தனவரவை சேமிப்பை தரும். ஏன்னா உங்களை 5ஆம் அதிபதியும் உங்களுக்கு குரு பகவான் தான், 2ஆம் அதிபதியும் குரு பகவான் தான். 9ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தையே பார்க்குறாரு. அப்போது ஜீவ சமாதி வழிபாடு இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை தரும். நீங்கள் ராகவேந்தர் சாமி, ஆதிசங்கரர், காஞ்சி மகா பெரியவர் இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து வழிபடும் போது உங்களுக்கு நல்ல வாழ்வில் வந்து ஒரு தனலாபத்தையும் ஒரு ஏற்றத்தையும் உங்களுக்கு நல்லா தரும். ஆக இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதம் தான் இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு. இந்த பரிகாரங்கள் அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் வந்துட்டு தான தர்மங்கள் பண்ணுங்கள், முடியாதவர்களுக்கு இதெல்லாம் செய்யுங்க. அதே மாதிரி வந்து தாயில்லா குழந்தைகளுக்கெல்லாம் நீங்கள் வந்து கல்வி கொடுங்க, உணவு அடிங்க. ஏன்னா அங்கே அந்த வீட்டில் சந்திரன் நீச்சம் அப்படின்னு சொல்லும்போது அந்த தாயில்லா குழந்தைகள் இதெல்லாம் செய்யும் போது உங்களுக்கு ஒரு ஏற்றத்தை, வாழ்வில் ஒரு ஏற்றத்தையும் உங்கள் தொழிலில் ஒரு சிறப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தனுசு ராசி நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். இந்த 2024 தை மாத பலனை வந்து இந்த தனுசு ராசி நேயர்கள் எந்த மாதிரி பலனை தரப்போகுதுன்னு பார்க்க போகிறோம். பொதுவாகவே இந்த தனுசு ராசி அப்படின்னு சொல்லும் போது ஒரு உத்வேகத்துடன் ஒரு குறிக்கோளுடன் அந்த வெற்றியை வந்து இலக்கை வந்து எட்டி பிடிக்கக்கூடியவர்கள். அதாவது ஒரு செயலை செய்கிறது அதை கரெக்டாக திட்டமிட்டு இந்த செயலை இப்படி தான் செய்யணும், இதில் செஞ்சால் இந்த லாபம் வரும், இதை செஞ்சால் இந்த காரியம் வந்து வெற்றி அடையும் அப்படின்னு ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு எடுத்து அதில் வந்து கொஞ்சம் கூட தொய்வடையாமல் போகக்கூடியது தான் இந்த தனுசு ராசி. அதனால் கொஞ்சம் விவேகமும் வேகமும் கொண்ட ஆளுங்கள் இந்த தனுசு ராசி நேயர்கள். அப்பேற்பட்ட இந்த தனுசு ராசிக்கு இந்த மாத கிரகங்கள் எந்த மாதிரி பலனை தரப்போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஏன்னா இதுவரைக்கும் குடும்பஸ்தானத்தில் இருந்து நம்மளுக்கு வந்து பல தொல்லைகள், குடும்பத்தில் பிரச்சனைகள்,
குடும்பத்தை சண்டை சச்சரவுகள் எதையாவது ஒரு விஷயத்தில் ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தை கொடுத்துக்கிட்டு இருந்து நம்ம உணவு கட்டுப்பாடும் சரி வாக்குஸ்தானத்தையும் சரி அமர்ந்திருந்த சனி பகவான் உங்கள் வாக்கிலே இது வரைக்கும் வந்துட்டு உங்களாலேயே பிரச்சனையும் வந்திருக்கும். நீங்கள் அதெல்லாவே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அப்போ அப்பேற்பட்ட அந்த சனி பகவான் வந்து இப்போ பெயர்ச்சியாகி உங்கள் ராசியிலேருந்து பெயர்ச்சியாகி 3ஆம் இடத்துக்கு போயிருக்கார். சகோதர ஸ்தானத்தில் போய் அமர்ந்துட்டார். ஆக உங்களுடைய வாக்கு ஸ்தானாதிபதி சனி பகவான் 3ஆம் இடத்துல போய் அமர்ந்து ஆட்சி பெற்றிருக்காரு. நம்ம போன வாட்டி நம்ம பேசணும், இந்த வாட்டி நம்ம நன்மை தரும், நம்ம என்ன வேணால் பேசலாம் அப்படின்னு நீங்கள் வந்து எண்ணங்களை எடுத்துக்காதீங்க. ஏன்னா இந்த வாட்டியும் உங்களுடைய 2ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல போய் ஆட்சி செய்கிறார். அப்போது சகோதர ஒற்றுமை வந்து இங்கே கொஞ்சம் வந்து விரிசல் ஏற்படும். அதனால் உங்கள் வாக்கு வன்மையை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா உங்கள் ராசியிலேயே செவ்வாய் பகவானும் இருக்கார், புதன் பகவானும் இருக்கார். அப்போ இந்த செவ்வாய் பகவான் பூர்வ புண்ணியாதிபதி. அப்போ பூர்வ புண்ணியத்தின் மூலியமாக உங்களுக்கு உங்களுடைய பாக்கியங்கள் வரும், உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும். நீங்கள் செய்யக்கூடிய செயலை வந்து வெற்றிகரமாக செஞ்சு முடிப்பீங்க. ஏன்னா உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய் பகவான். அப்போ ஏற்கனவே நீங்கள் தைரியமாக ஓடக்கூடிய ஆள். அப்போ இப்போ செவ்வாய் பகவானே உங்களுக்கு வந்து ராசியில் வந்து உட்காரும்போது இன்னும் உங்களுக்கு தைரியத்தை ஏற்படுத்தக்கூடிய அது நட்பு வீடு வேறு. ஆனால் உங்களுக்கு 7ஆம் வீட்டு அதிபதி பாதகாதிபதியும் சேர்ந்து அமர்ந்திருக்காரு. அப்போ அந்த பாதகத்தையும் அவர் சேர்ந்து கொடுப்பார். அதனால் செயலில் வந்து கொஞ்சம் கவனமாக யோசனை பண்ணி நீங்கள் வந்து ஒரு முடிவை எடுத்து செயல்படுங்க. எந்த ஒரு காரியமாக இருந்தாலுமே 1க்கு 2 முறை வந்து அதை யோசித்து செயல்பட்டிங்கன்னா ஒரு நன்மையை உங்களுக்கு வந்து தரும். ஏன்னா இந்த உங்களுக்கு 6ஆம் அதிபதி சுக்கிர பகவான் 12ல் இருக்கார். அப்படின்ற போது பூர்வ புண்ணியாதிபதி கூட இருக்கார். பூர்வ புண்ணியாதிபதி பாக்கியாதோடு சேர்ந்துருக்கும் போது சில பிரச்சனைகள் ஏற்படும். அதே மாதிரி உங்களுடைய 3ஆம் இடம்ன்றது தைரிய வீரிய ஸ்தானம் இருக்குது. அதில் சனி பகவான் அமர்ந்திருக்கும் போது சில தொய்வுகள் ஏற்படும். அதனால் நீங்கள் கொஞ்சம் சுறுசுறுப்பு எடுத்துக்கணும். அதே போல் வந்துட்டு உங்களுடைய சுகஸ்தானாதிபதி வந்து பூர்வ புண்ணியாதிபதி வீட்டில் போய் அமர்ந்துட்டார். அங்கே ராகுவும் சேர்ந்து 4ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கார். அப்போது இனம் புரியாத ஒரு விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து என்ன இதுன்னு கண்டுபிடிக்க முடியாது. வரும், திடீர்னு ஜுரம் வரும், திடீர்னு போகும், அந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருக்கும். அதனால் பெரிய பாதிப்பு உங்களுக்கு வந்து தராது. அதே மாதிரி 3ஆம் இடத்துல அமர்ந்த சனி பகவான் உங்களை 12ஆம் இடத்துல பார்க்குறாரு. அந்த 12ஆம் இடம்ன்றது வந்துட்டு உங்களுடைய அயன சயன போகத்தை குறிக்கக்கூடியது. இந்த சுகஸ்தானத்தில் ராகு இருக்கும்போது உங்களுடைய தாயார் உடல்நிலையை நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் அவங்க விஷயத்தில். அதே மாதிரி 3ஆம் பார்வையாக சனி பகவான் உங்கள் பூர்வ புண்ணியாதிபதி வீட்டையே பார்க்குற குரு பகவான் அமர்ந்திருக்கார். அப்போது நீங்கள் குலதெய்வ வழிபாடெல்லாம் விட்டு போயிருந்தீங்கன்னா அதெல்லாம் நீங்கள் வந்து இனிமேட்டு வந்து மேற்கொள்ளுங்கள். இந்த தை மாதம் வந்து இந்த தை பிறந்தால் வழி பிறக்கும்ன்ற பழமொழிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இதை எடுத்து நீங்கள் வந்து குலதெய்வ வழிபாடை கண்டிப்பாக வந்து மேற்கொள்ளுங்கள். ஏன்னா குருவோட பார்வையும் உங்கள் ராசியை வந்து பார்க்குறாரு. அப்போ கண்டிப்பாக வந்து குலதெய்வத்தை நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் பிரார்த்தனை பண்ணி வேண்டிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து நன்மையை வந்து கொடுத்துரும். அதே மாதிரி வந்து உங்கள் 6ஆம் அதிபதி சுக்கிர பகவான் வந்து 12ல் இருக்கும்போது 6ஆம் இடம்ன்றது நோய் ஸ்தானத்தை குடிப்போம். 12ஆம் இடம்ன்றது நம்ம வந்து ஹாஸ்பிட்டலில் குடிக்கக்கூடிய இடம். அப்போது ஒரு நோய் மூலமாக நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலில் நாடி நீங்கள் செல்லக்கூடிய அளவுக்கு அந்த நோயின் வீரியத்தினம் இருக்கும். அதில் வந்து உங்களுக்கு உணவு கட்டுப்பாடு தேவை. அதனால சொன்னேன், உங்கள் 2ஆம் அதிபதியே 3ல் போய் அமர்ந்துட்டு ஆட்சி பெற்றிருக்காரு. அப்போது உணவில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உணவே மருந்துன்ற மாதிரி இருக்கும்போது சில விஷயங்கள் இருக்கணும். இந்த சர்க்கரை அதாவது சில பேருக்கு சர்க்கரை நோயெல்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து கொஞ்சம் தவிர்த்து, அதாவது அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ப்ரிகாஷனாக நீங்கள் இருந்துக்கணும். அதே மாதிரி இந்த உங்களுக்கு 6ஆம் இடம்ன்ற போது அது வந்து ருணரோண சத்ருஸ்தானம். அப்போ அதுக்குள்ள அதிபதி வந்து சுக்கிர பகவான். அப்போ அந்த சுக்கிர பகவானே உங்களுக்கு 12ல் இருக்கார். அப்போ 6ஆம் இடம்ன்ற போது நம்ம வந்து அந்த நோயை சொல்லுவோம், நோய் கடன் எதிரி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அதை குறிக்கக்கூடிய இடமே அந்த சுக்கிர பகவானே 12ல் போய் அமர்ந்துட்டார். அப்போது அங்கே உங்களுடைய நோயின் தாக்கம் மூலியமாக நீங்கள் வந்து மருத்துவமனை போகிற வரைக்கும் அந்த பிரச்சனைகள் வந்து வரும். அதனால தான் சொன்னேன், இந்த உணவு கட்டுப்பாடு வந்து கொஞ்சம் அவசியமாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது சில விஷயங்கள்லாம் வந்து தவிர்த்திடலாம். அதே மாதிரி உங்களுடைய 7ஆம் அதிபதியே உங்கள் லக்னம் தேடி வரும். அதே சொன்னேன், உங்களுக்கு இந்த ராசி நேயருக்கும் சரி, இதே மாதிரி திருமணம் ஏற்பாடு யாராவது பார்க்குறீங்க, திருமணம் செய்கிறீங்க, இது வரைக்கும் தேடிக்கிட்டு இருக்கீங்க, வரனை தேடிக்கிட்டு இருக்கீங்க, நான் பொண்ணை தேடிட்டு இருக்கேன், மாப்பிள்ளையை தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு அலைஞ்சு தெரிஞ்சிட்டு இருந்தவங்களுக்குலாம் இந்த தை மாதம் வந்து உங்களுக்கு உங்கள் வீட்டு வாசக்கதவை தட்டுவது போல் உங்களுடைய வரன்லாம் உங்களை தேடி வரும். ஏன்னா அந்த 7ஆம் அதிபதியே வந்து உங்களுக்கு ராசியிலேயே வந்துடுறாரு. என்னதான் பாதகாதிபதியாக இருந்தால் கூட ராசியை தேடி வரும்போது உங்களுக்கு நல்ல வரனாக அமைஞ்சு திருமண ஏற்பாடுகள் வந்து சிறப்பாக நடக்கும். அதே மாதிரி கூட்டு தொழிலும் உங்களுக்கு சேர்ந்து வரும். ஆனால் கூட்டு தொழில் மூலமாக லாபம் வருமானு அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்போ அந்த லாபாதிபதி யார் அப்படின்னு நம்ம பார்க்க போனோம்னா சுக்கிர பகவான். அவர் விரயத்தில் இருக்கார். அப்போது கூட்டு தொழில் மூலமாக என்ன தான் லாபத்தை கொடுத்தாலுமே அது ஒரு விரயத்திலையும் கொடுத்துருவார். சுப விரயத்தை கொடுப்பார். விரயம்னா எல்லாமே வந்துட்டு சுப விரயன்றது வேறு, விரயன்றது டோட்டலாக வேறு. அதனால் இது சுப விரயமாகிடும் உங்களுக்கு. அதனால் சுப விரயம்ன்றது நீங்களே முன்னாடியே அது முன்னின்று யாருக்காவது அன்னதானம் பண்ணுறதோ இல்லை அனாத ஆசிரமத்துக்கு வந்துட்டு அனாத ஆசிரமத்திற்கு வந்துட்டு ஒரு உணவு அளிக்கிறதோ இந்த மாதிரி வந்து நம்ம அந்த விரயத்தை வந்து இதன் மூலியமாக நம்ம வந்து செய்யும்போது
உள்ள ஒரு கோயிலில் சென்று நம்ம ஒரு பிரசாதம் வழங்குறதோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது இந்த விரயம் வந்து நம்மளுக்கு கட்டுப்பட்டு இருக்கும். அதுக்கு தான் இந்த மாதிரி தான தர்மங்கள்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி முன்னோர்கள்லாம் வந்து சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு உங்களுடைய லாபாதிபதியே வந்துட்டு சுக்கிர பகவான் வந்து 12ல் இருக்கும்போது இதெல்லாம் நீங்கள் வந்து அந்த லாபத்தை வந்து எப்படி வந்து உங்களுக்கு ப்ளஸ் ஆகிறதுன்னு நீங்கள் ஒரு நல்ல ஒரு பரிகாரம்லாம் பண்ணி நீங்கள் வந்து இது பண்ணிக்கணும். அதே மாதிரி வந்து பிள்ளைகள் இதில் வந்து உங்களுக்கு கவனம் தேவைங்க. ஏன்னா உங்களுடைய செவ்வாய் பகவானே வந்துட்டு ராசியிலே இருக்கார். அதனால் நீங்கள் சொல்கிறத பிள்ளைங்களை கண்டிப்பாக கேட்பாங்க. இருந்தாலும் அங்கே தனித்த குரு இருக்கார். அதனால் கொஞ்சம் அந்த கல்வி நாட்டம் இல்லாமல் இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு நீங்கள் முடிக்க விட்டிங்கன்னா அவங்க வந்துட்டு ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லிட்டீங்கன்னா அவங்க வந்து அதை பிடிச்சிப்பாங்க அவங்க. அதனால் மாணவர்களை கொஞ்சம் வந்து நீங்கள் வழி நடத்துதுன்னா உங்கள் தனலாபம் கையிருப்பு எல்லாமே உங்களுக்கு மேலோங்கி இருக்கும். உங்கள் தொழில் ஸ்தானாதிபதி அப்படின்ற புதன் பகவானே உங்கள் ராசியிலே அமர்ந்திருக்காரு. என்ன இருந்தாலும் 10ஆம் அதிபதி இருக்கும்போது அது ஒரு விஷயத்தை நம்மளுக்கு கொடுத்தா கூட தொழிலில் வந்து கொஞ்சம் கவனம் தேவைங்க. கவனமாக இருக்கணும். கவனமாக இருந்தனா கொஞ்சம் ஒரு சிறப்பான விஷயம் தான். ஏன்னா அங்கே வந்துட்டு உங்களுக்கு கேது பகவான் வேறு இருக்கார். அதனால் புதிய தொழில் எதுவுமே இப்போதைக்கு இந்த மாதம் ஐடியா பண்ணாதீங்க. இருக்கிற தொழிலை நல்ல விதமாக வந்து எடுத்து செய்கிறதுக்கு பாருங்கள். உங்களுக்கு அதிக லாபங்கள் கொடுக்கும். ஒரு வாழ்வில் வந்து ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். அப்பேற்பட்ட நீங்கள் வந்து இந்த ஜீவ சமாதி வழிபாடுகள், ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு சிவ வழிபாடுகள், இந்த பிரதோஷ வழிபாடுகள், அதே மாதிரி வந்து வியாழக்கிழமையில் வந்து சிவபெருமானை வழிபடுறதும் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை தரும். சித்தர்கள் வழிபாடெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு உங்கள் குடும்பத்தில் வந்து ஒரு சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி வந்துட்டு உங்களுடைய 3ஆம் அதிபதி இந்த வெளியில் வந்துட்டு வெளி வட்டாரங்கள், அதாவது என்ன சொல்லுவாங்க, கேளிக்கை கொண்டாட்டங்கள்லாம் கொஞ்சம் தவிர்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும். மகர ராசி நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். பொதுவாகவே இந்த 2024 தை மாத பலனை வந்து நம்ம பார்க்க போகிறோம். மாத கிரகங்கள் எந்த மாதிரி பலனை வந்து கொடுக்க போகுது அப்படின்ட்டு. பெரும்பாலுமே இந்த மகர ராசி நேயர்கள் எல்லாமே வந்துட்டு தொழிலில் சிறந்து விளங்க வேண்டும். எதையாவது ஒரு கலைத்தொழில் எதுலையாவது ஒன்றத்தை வந்து நம்ம பெயர் எடுக்கணும், எப்படியாவது ஒரு பெரிய ஒரு சாதனையாளர் ஆகணும் அப்படின்ற எண்ணங்கள்லாம் அவங்களுக்கு வந்து மேலோங்கி இருக்கும். அப்பேற்பட்ட இந்த மகர ராசிக்கு இந்த மாத கிரகங்கள் அப்பேற்பட்ட முதன்மையாக சொல்லக்கூடிய சூரிய பகவானே உங்கள் ராசியில் தான் அமர்ந்திருக்காரு. உங்களுடைய 2ஆம் வீட்டில் சனி பகவான் இது வரைக்கும் வந்து ஜென்ம சனியாக இருந்து பாடாப்படுத்திக்கிட்டு இருந்த உங்களை வந்துட்டு இப்போ வந்து பாத சனியாக ஆக்கி விலகி இருக்கார் சனி பகவான். அப்படின்ற போது இனி வந்து உங்களுக்கு வாழ்வு வந்து ஏற்றம், ஒரு நற்செய்தி, குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான நிலவு, ஒரு திருமணங்கள் இது வரைக்கும் நடக்காமல் இருந்த திருமணங்களாம் நடத்தி கொடுப்பாரு. ஏன்னா இந்த பாதசனின்ற திருமணத்தை அவங்களுக்கு ஏற்ற சௌரியங்களை என்னென்ன வந்து உங்களுக்கு தடை தாமதத்தை படுத்தினாரோ அது எல்லாமே இந்த இப்போ பெயர்ச்சியாகி உங்களுடைய அதாவது 2ஆம் வீட்டில் அமர்ந்து இந்த பலனை வந்து தரப்போகிறார். என்னடா குடும்பஸ்தானத்தில் வந்து உட்காந்துருக்காரு நன்மை தரப்போகிறார் சொல்கிறீங்களே, அப்படிலாம் கிடையாது. உங்களுடைய வாக்குஸ்தானத்திலே ஒரு சனி பகவான் அமர்ந்து ஆட்சி பெற்றால் கூட உங்களுடைய அதாவது சனி பகவானுடைய இது என்ன, நேர்மையாக பேசணும், கடின உழைக்கணும், பொய் சொல்லக்கூடாது, சரிங்களா, பொறுமை தேவை, நிதானம் தேவை, சிந்தித்து செயலாற்ற வேண்டும். அதுதான் அவர் வந்து சொல்லக்கூடிய இந்த சனி பெயர்ச்சியெல்லாம் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள். அப்போ 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தை தான் குறிக்கும். குடும்பத்தில் ஒரு கருத்து வேறுபாடு நிலவை தான் செய்யும். அதுக்குன்னு வந்துட்டு பெரிய பாதிப்பு வராது. அதனால தான் இந்த மாத கிரகங்கள்லாம் நம்மளுக்கு உறுதுணையாக வேலை செய்யும். ஏன்னா நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம், அவங்கவுங்க தசா புத்திக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த பலன்கள்லாம் மாறிப்படும். 2ஆம் இடம் குடும்பஸ்தானம் ராசி ரீதியாக நம்ம பார்க்கும்போது அவங்களுடைய லக்னத்தை நம்ம எடுத்து பார்க்கும்போது அவங்களுடைய ஸ்தானங்கள் மாறும். அப்போது உங்களுக்கு யோகாதிபதி இவங்களுடைய திசையெல்லாம் போகும்போது, அல்லது பூர்வ புண்ணியாதிபதி பாக்கியாதிபதி இவங்களோட திசையெல்லாம் உங்களுக்கு போகும்போது அந்த பலன்களெல்லாம் உங்களுக்கு மாற்றி கொடுத்துரும். ஆனால் இருந்தாலும் கூட எல்லாத்தையும் நீங்கள் பேசும்போது கொஞ்சம் இல்லை, ரொம்பவே நீங்கள் யோசித்து அதை கொஞ்சம் கவனமாகவே பேசணும். ஏன்னா 2ஆம் இடத்துலேயே சனி பகவான் வந்து ஆட்சி பெற்று அமைஞ்சிருக்காரு. அப்படின்ட்டு இருக்கும்போது வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாகவே வந்து செயலாற்ற வேண்டும். எல்லாத்தையும் சொல்கிறதோ அல்ல வாக்குறுதி கொடுக்குறதோ. ஏன்னா சில வார்த்தைகள்லாம் வந்து உங்களுக்கே அது பாதகமாகவே வந்து முடிஞ்சிடும். அதனால் குடும்பத்துலேயும் சரி வெளி வட்டாரத்துலேயும் சரி உங்களுடைய பேச்சில் வந்து ஒரு கனிவு தேவை, ஒரு பணிவும் தேவை. அதை வந்து கனிவாக பேசுங்க, பணிவாக இருங்க. கண்டிப்பாக வந்து இந்த பாதசனி வந்து ஒரு பெரிய பாதிப்பை உங்களுக்கு ஏற்படுத்தாது. அதே போல் உங்கள் 3ஆம் அதிபதி தைரிய வீரிய ஸ்தானாதிபதி குரு பகவான், அவர் தான் விரையாதிபதியும் கூட. அவர் உங்களுடைய 4ஆம் வீட்டில் சுகஸ்தானத்தில் இருக்கார். அதனால் நீங்கள் இந்த கொழுப்பான உணர்வுகளை வந்து தவிர்க்கணும். இன்னொன்று, இந்த 2ஆம் இடம்ன்றது வந்துட்டு உணவு, அது சனி பகவானே இங்கே ஆட்சி பெற்று அமர்ந்திருக்காரு. இங்கே ஆல்ரெடி உங்களுக்கு 3ஆம் இடத்துல அதிபதியே வந்து உங்களுக்கு 4ஆம் வீட்டில் குரு வந்து சுகஸ்தானத்தை போய் அமர்ந்துட்டார்.
அப்போது உங்களுடைய சுகஸ்தானத்தில் குரு அமர்ந்தும்போது இந்த கொழுப்பு சம்பந்தமான உணவுகளை வந்து தவிர்க்கணும்னு சொல்லியிருக்கேன். அதே போல் வந்துட்டு நீங்கள் இந்த வெளி வட்டாரங்கள், அதாவது வெளியில் இந்த உணவு பழக்க வழக்கங்கள்லாம் நீங்கள் தவிர்த்துடணும். தேவையில்லாத சாப்பிட்றது, தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடுறது, அதே மாதிரி வந்துட்டு இந்த அன்டைமில் சாப்பிட்றது, இதெல்லாம் வந்துட்டு முக்கியமாக இந்த மாணவர்கள்லாம் வந்துட்டு இப்போல்லாம் ரொம்ப நிறைய ஃபேஷன் ஆகி போச்சு. 12 மணிக்கு சாப்பிட்றது, 1 மணிக்கு சாப்பிட்றது அப்படின்றதெல்லாம். இதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோலில் இருந்துட்டால் அந்த மகர ராசிக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு பலனை வந்து தரும். இல்லைனா வந்து உணவே மருந்துன்னு சொல்லியிருக்கோம். இருக்கும்போது நல்ல விதமாக வந்து அவங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். இல்லைனா அதுவே அவங்களுக்கு வந்து துன்பமாகவே வந்து ப்ராப்ளத்தை ஏற்படுத்துக்கும். ஜுரம், இந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கு எடுத்து போய் விட்டுவிடும். அதனால் வந்துட்டு உணவு கட்டுப்பாடு வந்து கண்டிப்பாக தேவை. அப்போ சுகஸ்தானாதிபதி சொல்லக்கூடிய சனி பகவான் ஆல்ரெடி வந்து 12ல் போய் அமர்ந்திருக்கார். மன்னிக்கணும், செவ்வாய் பகவானே வந்து 12ல் போய் அமர்ந்திருக்கார். அப்போது இந்த சுகஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் 12ல் அமர்ந்திருக்கும் போது, அப்போது 12ஆம் இடம்ன்ற போது நம்ம சொல்லியிருக்கோம், அந்த இடம் வந்துட்டு ஒரு ஹாஸ்பிட்டல், அந்த இடத்த வந்து குறிக்கக்கூடிய இடம். சுகஸ்தானம் நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தால் தானே. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய உணவு கட்டுப்பாடு ஆரோக்கியமாக இல்லைன்னா உங்கள் சுகஸ்தானம் கெட்டு போய் மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய அளவுக்கு அந்த வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் நம்மளுக்கு வந்து அந்த உணவு கட்டுப்பாடு வந்து ரொம்ப அவசியம். அதே போல் இந்த 4ஆம் இடம் தாய் ஸ்தானம்ன்ற போது தாயின் ஆரோக்கியத்திலும் அக்கறை வேண்டும். அங்கே குரு பகவான் அமர்ந்திருக்காரு. அதே மாதிரி வந்துட்டு உங்களுடைய செவ்வாய் பகவான் 12ல் போய் அமர்ந்திருக்கும் போது தாயார் உடல்நிலையில் கொஞ்சம் அக்கறையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி உங்களோட பூர்வ புண்ணியாதிபதி 5ஆம் அதிபதி சுக்கிர பகவான் நீங்கள் பார்க்க போனீங்கன்னா உங்கள் லாபாதிபதி வீட்டில் போய் உட்காந்துருக்காரு. பூர்வ புண்ணிய சொத்தின் மூலியமாக அல்லது உங்களுடைய அப்பா அல்லது தாத்தா இவங்க மூலியமாக சேர்த்து வைத்த சொத்து மூலமாக உங்களது உழைப்பில்லா ஜீவனமும் அது மூலியமாக லாபமும் வந்து உங்களுக்கு வந்து தன்னாலேயே வந்து அடையுங்க. அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். அதோடைய லாபங்கள் அனைத்துமே உங்களுக்கு வரும். அது மாதிரி பூர்வ புண்ணிய சொத்துக்கள் எல்லாமே உங்களுக்கு இது வரைக்கும் தடையாக இருந்து பிரச்சனைகளை கொடுத்துட்டு வந்த இந்த சொத்துக்கள்லாம் கூட இப்போ உங்களுக்கு கை கொடுக்குங்க. ஏன்னா இந்த 5ஆம் அதிபதியாக லாபாதிபதியாக லாபாதிபதி வீட்டில் போய் உட்காந்துருக்கும் போது ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். அது நட்பு வீடு தான். அப்படின்ற போது உங்களுக்கு அது ஒரு ஏற்றத்தை தரும். அதே போல் உங்களுடைய ருணரோண சத்ருஸ்தானாதிபதியும் வந்துட்டு 6ஆம் அதிபதியும் நீங்கள் பார்க்க போனீங்கன்னா உங்களுடைய 12ஆம் இடத்துல தான் இருக்கார். அதனால தான் சொன்னால் அது 6ஆம் இடம்ன்றது நோய் கடன் எதிரி அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ அந்த நோய் கடன் இது மாதிரி நீங்கள் வந்துட்டு தேவையில்லாமல் வெளியில் போய் பணத்தை வந்துட்டு பிறர்கிட்ட வந்து கடனாக பெறுறதோ இல்லை நீங்கள் யாருக்காவது கடன் கொடுக்குறதோ அதெல்லாம் கொஞ்சம் சிந்தித்து செயலாற்றணும். அப்போ நான் யாருக்காவது கொடுத்துட்டேன் அது திரும்பி வரவே இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஏன்னா உங்களுக்கு 2ஆம் இடம் வந்து தனலாபத்தையும் குறிக்கக்கூடிய இடம் இல்லையா. அப்படின்ற போது வந்துட்டு அங்கே வந்து விரயத்தில் இவர் போய் உட்காந்துறாரு. 6ஆம் இடமும் 12ஆம் இடத்துல போய் உட்காந்துருது. அப்படின்ற போது வந்து யாருக்காவது கொடுக்கும்போது கொஞ்சம் யோசனை பண்ணி செய்யுங்க. நீங்கள் வாங்கும் போதும் கொஞ்சம் யோசனை பண்ணி அதை வந்து கடன் பெறதும் கொஞ்சம் இது பண்ணுங்கள். அப்படி இதுன்னா கொஞ்சம் நம்ம இதுலேருந்து நம்ம வந்து தற்காத்து கொள்ளலாம். உங்களுக்கு இந்த சளி தொந்தரவுலாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். லங்ஸு ப்ராப்ளம் இதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் சரியாக பார்த்துக்கணும். கொஞ்சம் கவனித்து கொஞ்சம் ப்ரிகாஷனாக இருந்துக்கணும். உங்களுடைய பாக்கியாதிபதி புதன் பகவான் அவரும் வந்து விரையாதிபதி வீட்டில் இருக்கார். அப்போது ஒரு பாக்கியத்தை அவர் கொடுத்தாலுமே ஒரு விரயத்தையும் கொடுத்துட்றாரு. இருந்தாலுமே அங்கே பாக்கியத்த ஸ்தானத்தில் வந்து கேது பகவான் அமர்ந்திருக்காரு. அதனால் வந்துட்டு உங்களுடைய அனைத்துமே வந்து நீங்கள் ஒரு 10 ரூபா செலவழிச்சாலும் கொஞ்சம் யோசனை பண்ணி அதை எடுத்து இவங்களுக்கு இது கொடுக்கணும், இவங்களுக்கு இது செய்யணும், இவங்களுக்கு இது செய்ய வேணாம், இது தேவையா இந்த விஷயம் நம்ம செய்கிறது, இதனால் நம்மளுக்கு லாபம் அப்படின்னு சிந்தித்து நீங்கள் செயலாற்றினீங்கன்னா அது வந்து லாபத்தை வந்து உங்களுக்கு கையிருப்பை வந்து பெருக்கி வைக்கும். இல்லை அப்படின்னா அது ஒரு விரயமாகவே உங்களுக்கு வந்து இதாகுங்க. அதை நம்ம கவனமாக பார்த்துக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு 10ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லி சுக்கிர பகவான் அவர் வந்து உங்கள் லாபத்தில் இருக்கார். அந்த 10க்குடையவன் 11ல் தன் ஸ்தானத்துக்கு லாபம்ன்ற போது தொழில் மூலியமாக உங்களுக்கு பல ஏற்றங்களை கொடுக்கும். அந்த இடத்துல நீங்கள் அதனால் கவலையே பட வேணாம். இருக்கிற தொழிலை நீங்கள் சிறப்பாக செய்யுங்க. ஏன்னா அந்த லாபம் தரக்கூடிய இடத்த சனி பகவான் பார்க்குறாரு. அந்த லாபமும் கொஞ்சம் தடைப்பட்டு வரும். என்ன நான் செஞ்சேன் நீங்கள் சொன்னீங்களே வரலையே அப்படின்லாம் கிடையாது. அந்த லாபமும் கொஞ்சம் தடைப்பட்டு வரும். சனி பகவான் பார்வை கொஞ்சம் காலதாமதமாக ஆகுமே தவிர, அதனால் உங்களுக்கு இந்த தொழிலும் சிறந்து விளங்கும். தொழில் மூலியமாக பொருளாதார ஏற்றங்களும் உங்களுக்கு நல்லபடியாக வருங்க. ஆனால் நீங்கள் ஒன்றும் அதை பற்றி கவலைப்பட வேணாம். மொத்தம் இந்த தை மாதம் வந்து உங்களுக்கு எல்லாம் ஏற்றத்தை தான் தரும். அதனால் நீங்கள் இந்த எனக்கு வந்துட்டு ஜென்ம சனிலேருந்து விலகி நம்மளுக்கு வந்து பாத சனி வந்துருக்கு என்ன பண்ண போகுதுன்னு நினைக்காது. இந்த பாத சனி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து சனி பகவான் வந்து நன்மையும் செஞ்சு கொடுப்பாரு. அனைத்து கிரகமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு மாத கிரகமும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அதனால் நீங்கள் கவலைப்படாமல் நீங்கள் இந்த மாதம் இறை வழிபாடு மூலம், அதாவது உங்களுடைய ராசிக்கு நீங்கள் வந்து சனிக்கிழமை தோறும் வந்து சனீஸ்வர பகவானை வழிபடுறதும் பெருமாளை வழிபடுறதும் ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை தருங்க. சயன குலத்தில் இருக்க பெருமாள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு நல்ல வாழ்வில் வந்து ஒரு ஏற்ற தரும். முடிஞ்சால் ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க. ஸ்ரீரங்க வழிபாடு ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை தரும். இந்த பரிகாரத்தை செய்து அதே போல் வந்து ஊனமுற்றோர்களுக்கு ஒரு அநாத ஆசிரமத்துக்கு இவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் உதவி செய்யுங்க.
ஒரு 2 சாப்பாடு வாங்கி ரோட்டில் போகிறவங்களுக்கு யாருக்காவது கூட நீங்கள் வந்து கொடுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய வாக்குஸ்தானத்திலேயே உங்கள் ராசிநாதனே சனி பகவான் தான். அவரே வந்து 2ஆம் அதிபதியும் அவரே ஆகிறாரு. அப்படின்றபோது அது உணவு கொடுக்கக்கூடிய இடம். அப்படி இந்த உணவு தானம்ன்றது உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய ஒரு ஏற்றத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் முடிஞ்சது ஒரு 2 சாப்பாடு, ஒரு 3 சாப்பாடு வாங்கி ஏதோ முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு உங்களுக்கு அந்த சனிக்கிழமை நாள்லேயோ உங்களுக்கு பிடித்தமான நாள்லையோ நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இது பண்ணுங்கள். கும்பராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த 2024 தை மாதம், அதாவது ஜனவரி 14ஆம் தேதி, இந்த தை மாதத்தின் பலனை வந்து இந்த நம்ம கும்பராசிக்கு பார்க்க போகிறோம். பொதுவாகவே இந்த கும்பராசி அப்படின்ற போது அவங்க என்ன செய்கிறாங்க, என்ன பண்ண போகிறாங்க, எந்த விஷயத்தை அவங்க செஞ்சு எதை வெற்றி அடைய போகிறாங்கன்றது யாருக்குமே தெரியாது. மனசில் ஒன்று வச்சுருப்பாங்க, அவங்க ஒன்று செய்வாங்க. பல பேர் என்ன சொன்னாலும் சரி, சொல்கிறவங்க சொல்லட்டும், நம்ம செய்கிறத செய்வோம் அப்படின்ற ஒரு தன்மை கொண்டவங்க தான். ஆனால் அதில் வெற்றியும் அடைஞ்சிருவாங்க. பொதுவாகவே இதில் இவங்களுக்கு வந்துட்டு சனி பகவான் ராசிநாதன் அப்படின்னு சொல்லும் போது பொதுவாகவே இவங்களுக்கு வந்து பொதுஜன தொடர்புலாம் அதிகமாகவே இருக்கும். அப்பேற்பட்ட இந்த கும்ப ராசிக்கு இது வரைக்கும் வந்து விரய சனியிலேருந்து இப்போ வந்து ஜென்ம சனியாக வந்திருக்கு. இப்போ நம்ம பார்க்க போது இந்த மாத கிரகங்கள் பெயர்ச்சி தான். சூரிய பகவான், சுக்கிரன், புதன், செவ்வாய் இவங்களோடது தான். ஆக இவங்களுக்கு இது வரைக்கும் விரய சனியிலேருந்து எவ்வளோ கஷ்டங்களை கொடுத்து பல விரயத்தை கொடுத்த சனி பகவான் இப்போ வந்து ஜென்ம சனியாக கும்பராசிக்கு ஆகிருக்காங்க. அப்போ ஜென்ம சனினா ரொம்ப நீங்கள் பயப்படலாம் வேணாங்க. நீங்கள் ஏன்னா நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், அவங்கவுங்க ஜனன கால ஜாதகத்தை வச்சு தான் நம்ம வந்துட்டு துல்லியமான ஒரு பலனை வந்து எடுக்கலாம். என்ன தசாபுத்தி போகுது, அந்த தசாபுத்தி யார் யோகியாக இருக்காங்களா, 6, 7, 6, 8, 12 மறைஞ்சிருக்காங்களா, அல்லது பாக்கியாதிபதி தசை நடக்குதா, இல்லை பூர்வ புண்ணியாதிபதி தசை நடக்குதா, இந்த மாதிரியோட பல ஆய்வுகளை உங்களுடைய சுய ஜாதகத்தில் நம்ம பார்த்து தெரிஞ்சதுக்கப்புறம் தான் ஒரு துல்லியமான இது எடுக்கலாம். அதனால் எல்லாருக்குமே வந்து ஜென்மசனி வந்து பெரிய வந்து பாதிப்பை வந்து ஏற்படுத்திடாதுங்க. அதனால் அதை நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ அப்பேற்பட்ட இந்த கும்ப ராசிக்கு 2ஆம் அதிபதி குரு பகவான் வந்து 3ல் அமர்ந்திருக்காரு. அதாவது சனியோட பார்வையும் அங்கே இருக்குது. அப்போ வாக்கில் கொஞ்சம் கவனமும் தேவை. குரு பகவானோட வீடாக இருந்தாலுமே நீங்கள் பேசி இனிமேல் எல்லாரையும் கவர்னா கூட சிலதெல்லாம் வாக்குறுதியோ இல்லை சிலதில் யார்கிட்டையாவது ஏதாவது விஷயத்தை பேசும்போதோ கொஞ்சம் கவனமாக பேசினால் அது கொஞ்சம் நன்மையை ஏற்படுங்க. ஏன்னா 2ஆம் இடத்துல ராகு வேறு இருக்கார். உங்களோட பேச்சுக்கள் வந்து அனைத்துமே வந்து பிரம்மாண்டமாக இருக்கும். அதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கிறது கொஞ்சம் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை வந்து தரும். ஆனால் 2ஆம் இடம் வந்துட்டு நீர் ராசி வேறு. அப்படின்றபோது இந்த குளிர்ச்சியான பொருட்களை வந்துட்டு ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப ஒரு சிறந்த ஒரு பலனை வந்து தரும். ரொம்ப குளிர்ச்சியாவில் ஐஸ் ரொம்ப, அதாவது மிக ஒரு உணவுலையும் கொஞ்சம் கட்டுப்பாடு வேணும் கண்டிப்பாக. ஏன்னா 2 கூடையன் வந்து குரு பகவான் உங்களுக்கு. அப்போ அந்த 2 கூடைய குரு பகவான் வந்து கொழுப்பு சம்பந்தமான விஷயங்களை நீங்கள் வந்து தவிர்ப்பதாக வந்து ஒரு நல்ல ஒரு பலனை வந்து தரும். அப்போ இந்த 3ஆம் அதிபதி செவ்வாய் பகவான் அப்படின்ற போது அந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு லாபாதிபதி வீட்டில் இருக்கும்போது உங்களுக்கு இளைய சகோதர மூலியமாக ஒரு லாபத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குங்க. ஏன்னா அந்த 3ஆம் இடத்தின் அதிபதியே உங்களுக்கு லாபாதிபதி வீட்டில் இருக்கார், நட்பு வீட்டில் இருக்கார். இருப்பினும் அதோட உங்களுக்கு பார்க்க போனீங்கன்னா பூர்வ புண்ணியாதிபதியோடு சேர்ந்து இருக்கார். ஏன்னா இப்போ உங்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதி அப்படின்ற போது புதன் பகவான் இல்லைங்களா. அப்போ அவரே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு லாபஸ்தானத்தில் அமரும் போது கண்டிப்பாக ஒரு லாபத்தை வந்து இளைய சகோதரர் மூலியமாகவோ உங்கள் பூர்வ புண்ணியம், அதாவது உங்கள் தாத்தாவோட இல்லை உங்கள் அப்பா சேர்த்து வச்ச சொத்து மூலியமாகவோ அதன் மூலியமாக ஒரு லாபமோ தனலாபமும் வரக்கூடிய விஷயங்கள்லாம் அதிகமாகவே உங்களுக்கு இருக்குது. ஆனால் இளைய சகோதரர் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படுங்க. ஏன்னா 3ஆம் பார்வையாக சனி பகவான் பார்வை இருக்கும்போது சில கருத்து வேறுபாடெல்லாம் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் வாக்கில் வந்து ஒரு நிதானம் தேவை. நிதானமாக இருந்தால் கொஞ்சம் எல்லாமே வந்து ஒரு ஒற்றுமையாக செயல்படலாம். உறவுகள்லாம் தேடி வருங்க. உங்களுக்கு இது வரைக்கும் விட்டு போன உறவுகள்லாம் இவரை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறவங்களாம் இப்போலாம் தேடி வந்து வழியாக்க உங்களை வந்து சந்திப்பாங்க இந்த மாதம். அது ஒரு சிறப்பாக உங்களுக்கு அமையும். அதே மாதிரி சுகஸ்தானாதிபதி அப்படி சொல்லும் போது அவர் உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்காருங்க. அப்போ 4ஆம் இடத்துக்குள்ளே அதிபதி 10ல் அமரும் போது தொழில் சிறந்து இருக்கும். அதே மாதிரி வீடு மன வாகன யோகங்கள்லாம் உங்களுக்கு வந்துட்டு ஒரு சிறப்பான ஒரு ஏற்றத்தை தருங்க. இந்த 4ஆம் வீடு சுக்கிர பகவான் உங்களுக்கு 10ல் அமர்ந்திருக்கும் போது காலபுருஷத்துக்கு 8ஆம் இடம். அப்போ திடீர் வாகன அதிர்ஷ்டங்கள்லாம் உங்களுக்கு இருக்குங்க. வீடு மனை வாகன யோகங்கள் எல்லாமே அந்த அதிர்ஷ்டம் இருக்குது. அது சனியோட பார்வை 10ஆம் பார்வையாக உங்களுக்கு வந்துட்டு உங்களுடைய ராசிநாதனையே பார்க்குறாரு. அதாவது ராசிநாதன் 4ஆம் அதிபதி அவரையே சுக்கிர பகவானையே பார்க்குறாரு. அப்படின்றபோது இந்த பழைய வீடு முயற்சி, இந்த பழைய வீட்டில் வந்து பராமரிப்பு செய்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து செய்வீங்க. அதனால் பழைய வாகனங்களை வந்து புதுப்பித்தல், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பலனை வந்து தருங்க, செய்ய வைக்கும். அதனால் நல்ல ஒரு வீடு மனை வாகன யோகங்கள்லாம் நல்லபடியாக இருக்குங்க.
பூர்வ புண்ணியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவானே லாபஸ்தானத்தில் இருக்குது, பகை கிரகங்களோட பகை வீட்டில் இருக்குது. அப்படின்ற போது பூர்வ புண்ணிய சொத்துக்களை வந்து கொஞ்சம் நீங்கள் பராமரித்து வச்சுக்கிறது ஒரு நல்ல ஒரு பலனை வந்துடுங்க. பிள்ளைகளில் கொஞ்சம் கவனம் தேவை, நல்லா படிக்க வைக்கணும். ஏன்னா அவங்கள வந்து பகை வீட்டில் இருந்து இதோடு இருக்கார். ஆனால் இருப்பினும் ஒரு குரு வீடு அப்படின்ற போது சுயமாகவே உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து ஒரு பெரும் ஞானம் இருக்கும், கொஞ்சம் அது ஒரு இதாக இருப்பாங்க. அப்புறம் உங்களுக்கு நீங்கள் அதாவது என்ன சொல்லுவாங்க, கொஞ்சம் மந்த நிலைமையாக இருப்பாங்க. நீங்கள் எடுத்தோம்னா கற்பூர புத்தி மாதிரி டக்குன்னு வந்து எடுத்துக்கக்கூடிய மாணவர்களாக வந்து இருப்பாங்க. அதனால் பிள்ளைகளோட இது தேவை. அதே 6ஆம் அதிபதி சந்திர பகவான் அப்படின்போது உங்களுக்கு ஆல்ரெடி சந்திர பகவானும் சனி பகவானும் உங்கள் ராசியிலேயே அந்த தை மாதம் ஆரம்பத்திலே இருக்காங்க. அப்படின்ற போது உங்களுடைய நீர் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் இருக்குங்க. அதனால் லங்ஸு, இந்த இருதயம் இதெல்லாம் வந்து ஒரு பாதிப்பு வரத்துக்கு இதாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் அதுக்கு ப்ரிகாஷனாக இருந்தால் ஒரு உங்களுக்கு ஆரோக்கியத்தில் வந்து ஒரு ஏற்றத்தை தருங்க. ஏன்னா அந்த 6ஆம் அதிபதியாக சந்திரபவனே உங்களுக்கு ராசிநாதன்லேயே இருக்கார். அப்படின்னும் போது அதில் கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே இந்த 7ஆம் இடம் கலசர ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லும் போது சூரிய பகவான் அது விரயத்தில் இருக்கார். அதனால் குடும்பம் அப்படின்றது 2ஆம் இடம் சொல்லுவோம், கலஸ்திரம் மனைவி அப்படின்னு சொல்கிறது 7ஆம் இடம்னு சொல்லும்போது அவங்க மூலியமாக விரயங்கள், சுப விரயங்கள்லாம் ஏற்படுங்க. அதனால் ஒரு பெரிய ஒரு இதெல்லாம் இருக்காது, உங்களுக்கு வந்துட்டு அனுகூலமாக தான் அனைத்துமே வந்திருக்கும். கூட்டு தொழிலெலாம் கொஞ்சம் நீங்கள் தள்ளி வைக்கிறது நல்லதுங்க இந்த மாதம். ஏன்னா அந்த கூட்டு தொழில் மூலியமாகவே கொஞ்சம் விரயங்கள் வரத்துக்கும் ஏற்படணும். எதில் காசு போட்டால் எதில் நம்மளுக்கு லாபம் வரும், இதை செய்யலாமா வேணாமா, இதில் போட்டால் லாபமானு ஒரு கலந்து ஆலோசனை செஞ்சு நீங்கள் போடணும். அப்போ நான் செஞ்சோம் டக்குன்னு எங்களுக்கு லாபமே வரல, எல்லாமே நட்டமாகி போச்சு அப்படின்றது நீங்கள் கவனமாக செய்யணும். ஏன்னா அந்த கூட்டு தொழில் அதிபதியே சூரிய பகவானே வந்து விரையாதிபதி வீட்டில் போய் அமர்ந்திருக்காரு. அப்படின்ற போது வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் கவனமாக அதை கொஞ்சம் விசாரித்து செய்யலாமா வேணாமா அப்படின்ற ஒரு முடிவு, தீர்க்கமான முடிவு எடுத்து உங்களுடைய சுய ஜாதகத்தில் அந்த 10ஆம் அதிபதி என்ன தசா போகுது, 10ஆம் அதிபதி எங்கே இருக்கார், அவர் என்ன தசை நடத்துகிறாரு, எப்படி இருக்குது, உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை நீங்கள் ஆராய்ந்ததுக்கப்புறம் தாங்க நீங்கள் வந்து கூட்டு தொழிலெலாம் நீங்கள் இறங்கியோ அல்லது உங்களோட சுய தொழிலோ நீங்கள் செய்யணுங்க. உங்கள் அடிமை ஜீவனமே வந்து உங்களுக்கு நல்லபடியாக உங்களுக்கு போகுங்க. இருக்க உங்கள் ஜாதகத்துலேயும் அதையும் பார்த்து நம்ம தீர்க்கமான ஒரு முடிவு எடுத்துடலாம். அதே போல் உங்களுக்கு அஷ்டமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து புதன் பகவான். அப்போது பூர்வ புண்ணியாதிபதியும் புதன் பகவான் தான், அஷ்டமாதிபதியும் புதன் பகவான் தான். அப்போ அஷ்டமாதிபதியும் வந்துட்டு உங்களுக்கு வந்து லாபாதிபதி வீட்டில் இருக்கார். அப்போ அஷ்டமாதிபதி ஒரு அஷ்டமத்தை உங்களுக்கு அதாவது ஒரு பிரச்சனைகளை லாபத்தை ஒரு தடைகளை கொடுத்தா கூட இங்கே திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்கிறது இருக்குது. ஏன்னா பணபரஸ்தானமே அந்த 8ஆம் இடம் தாங்க. இந்த 2ஆம் இடமும் நம்ம தன லாபம் சொன்னால் கூட 11ஆம் இடம் லாபஸ்தானம் சொன்னால் கூட 8ஆம் இடம் வந்து உங்களுக்கு வந்துட்டு ஒரு பணத்தை வந்து கொடுக்கக்கூடிய அதை திடீர் அதிர்ஷ்டம் எல்லாமே அதில் உங்களுக்கு இருக்குங்க. அப்போ அவரே உங்களுக்கு வந்துட்டு லாபாதிபதி வீட்டில் இருக்கும்போது ஒரு ஏற்றத்தை தருவார். அதனால் பொருளாதாரம் ஏற்றம் வந்து உங்களுக்கு நல்லபடியாக இருக்குங்க. அப்போது பாக்கியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுக்கு அதாவது 4ஆம் அதிபதி ஆகிய அந்த சுக்கிர பகவான் வந்து உங்களுக்கு 9ஆம் அதிபதியாகவும் ஆகி அதாவது கேந்திர திரிகோணம் ஆகி உங்கள் ராசிக்கு அவர் வந்து யோகாதிபதியாகவும் ஆகிறார். அப்போ அந்த யோகாதிபதியே உங்களுக்கு வந்துட்டு 10ஆம் இடத்துல கர்மஸ்தானத்தில் இருக்கார். அப்போது சனி பகவானே உங்கள் கர்மகாரகன் தான். அப்போது 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லும் போது அங்கே சுக்கிரன் சனியோட பார்வையும் பெற்று அங்கே இருக்கார். அதுவும் இல்லாமல் காலப்புத்தகத்துக்கு 8ஆம் இடம். அப்போ உங்கள் கர்ம வினைகள்லாம் நீக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் வந்து உங்களுக்கு இருக்குங்க. அதே போல் வந்து உங்களுக்கு யோகாதிபதி உங்களோட ஜாதகத்தில் இந்த யோகாதிபதியாக கூட இவர் சுக்கிர தசை நடக்கிறவங்களுக்குலாம் வந்து ஜென்மசனி வந்து பெரும் பாதிப்பெல்லாம் தராதுங்க. அதனால் நம்ம ஜென்மசதி வந்துச்சே அப்படின்ற கவலையெல்லாம் உங்களுக்கு வேணாம். நல்லபடியாக உங்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தை அதை பார்க்கும்போது தெளிவாக தெரிஞ்சிருங்க. அதே மாதிரி வந்துட்டு உங்களுடைய 11ஆம் அதிபதியே உங்களுக்கு வந்துட்டு 3ஆம் வீட்டில் இருக்கார். ஏன்னா இந்த 2க்கும் 11க்கும் உடையதே குரு பகவான் தான். ஒரு லாபத்தை கொடுக்கறது, அந்த தன லாபத்தை உங்கள் கை இருப்பை அதாவது உங்களுடைய கையிருப்பு சேமிப்பை சிறு சேமிப்பெல்லாம் உங்களுக்கு வந்து சிறந்து இருக்குங்க. உங்கள் முயற்சி மூலயமாக அந்த திட்டங்கள்லாம் அதாவது நீங்கள் இந்த சீட்டு பிடிக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க. சீட்டு போடுறது இதெல்லாம் கொஞ்சம் இந்த மாதம் தவிர்ப்பது கொஞ்சம் நன்மையை தருங்க. சிறு சேமிப்புலாம் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை தரும். அந்த 11க்கும் உள்ள 2க்கும் உள்ள ஒரு 3ல் இருக்கும்போது சிறு சேமிப்பு திட்டங்கள் அந்த மாதிரி சார்ந்த விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யுங்க. ஆனால் அதிக லாபம் எடுத்து 1க்கு 2 தரான்னு சொல்லி நம்பி இறங்காதீங்க. அதெல்லாம் தீர்க்கமாக நல்லா விசாரிச்சுட்டு ஒரு நல்ல ஒரு முடிவு எடுத்து நல்லபடியாக உங்களுடைய சிறு சேமிப்பை முதலீடை வந்து நம்பிக்கையான ஆளுக்கிட்டையாக கொடுத்து இது பண்ணுங்கள். இந்த மாதம் உங்களுக்கு வந்து எல்லாமே உங்களுக்கு ஏற்றத்தை தான் தரும். அதனால் ஜென்ம சனி நடக்குதுன்னு நீங்கள் வந்து வருத்தப்பட வேணாம். மற்ற கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருந்து உங்களுடைய செயலை வந்து வழி நடத்துது. சனிக்கிழமை தோறும் வந்துட்டு சனீஸ்வர பகவானை வந்து வழிபட்டுவாங்க. திருநள்ளாறு சென்றுவாங்க. ஒரு முறை திருநள்ளாறு சென்று வந்து அவரை வழிபட்டுவாங்க. அதே போல் வந்து தான தர்மங்கள் செய்யுங்க. உங்களுக்கு அநாத ஆசிரமத்துக்கு கொடுங்க. அப்படி இல்லைன்னா ஒரு 2-3 பேருக்கு உங்களால் முடிஞ்சது ஒரு உங்கள் கையாலேயே நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு யார்கிட்டயாவது 2 சாப்பாடு கொடுங்க.
இதெல்லாம் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சனி பகவான் வந்துட்டு ஒரு திருப்தி எடுத்து உங்களுக்கு வந்து ஒரு அவரோட அருள் வந்து உங்களுக்கு பரிபூரமான அருள் வந்து கிடைக்கும். அதே மாதிரி பார்க்க போனீங்கன்னாவே சனி பகவானுக்கு பிடிச்சதெல்லாம் கடின உழைப்புன்னு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். அதனால் வந்துட்டு கடின உழைப்பு, நேர்மை இதெல்லாம் உங்கள்கிட்ட தொடர்ந்து இருந்தது அப்படின்னாவே நீங்கள் வந்து இந்த ஜென்ம சனிலாம் வந்து வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் இந்த தை மாதம் வந்து உங்களுக்கு அனைத்து கிரகமே சாதகமாக பல ஏற்றங்களை தரும். மீனராசி நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். இந்த 2024 ஜனவரி 15 தை மாதம், இந்த தை மாத பலனை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் வருட கிரகங்கள்லாம் முன்பு சொன்னது வருட கிரகங்கள்லாம் பார்த்துருக்கோம். அதே போல் வந்து இந்த மாத கிரகங்கள் பலனை நம்ம வந்து பார்க்க போகிறோம். அப்போ அந்த அடிப்படையில் இந்த மீன ராசியை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து கற்றுக்கணுன்னு ஆர்வம் மிக்கவர்களாக தான் இருப்பாங்க. எல்லாருக்கும் ரொம்ப பாசமிக்கவர்களாக இருப்பாங்க. எல்லோரும் அரவணைத்து இழுத்து போகக்கூடிய அளவுக்கு இருப்பாங்க. பிறருக்கு போதிக்கும் தன்மை இவங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும். அதாவது இவங்களாம் வந்து ஒரு கல்வி சார்ந்த விஷயமா இருக்கட்டும், இல்லை தொழில் சார்ந்த விஷயமா இருக்கட்டும், அதெல்லாம் பார்த்திங்கன்னா இவங்க வந்து தலைமை பண்பு ஏற்று அவங்களுக்கு சொல்லித்தந்து அவங்களையும் ஒரு படி மேலே ஏற்றக்கூடிய எண்ணங்கள் கொண்டவர்களாக தான் இந்த மீனராசி வந்து பெரும்பாலுமே வந்து இருப்பாங்க. அப்பேற்பட்ட இந்த மீன ராசிக்கு ராசியிலேயே வந்து உங்களுக்கு ராகு பகவான் வந்து அமர்ந்திருக்காருங்க. அப்போ எல்லாருமே உங்களுக்கு வந்து ஒரு பிரம்மாண்ட சிந்தனை இருக்கும். இதை செய்யலாமா, எதை பண்ணுறது, இதை மாற்றிட்டு இதை அமைக்கலாமா, இல்லை இதை போட்டு அதில் எடுக்கலாமா, இந்த 10 ரூபாய் போட்டு அங்கே 20 ரூபா எடுக்கலாமா, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள்லாம் வரும். இல்லை வீடு மாறலாமா, அங்கேருந்து என்ன செய்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்துட்டு இது பண்ணுங்க. அதனால் அது எதுவுமே உங்களுக்கு ஒரு நிதானம் தேவை. ஏன்னா ராகு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தினாலும் உங்களுக்கு 7ஆம் இடத்துல கேது இருந்து பார்வை எடுக்கும்போது கொஞ்சம் எல்லாத்தையுமே ஒரு நிதானமும் பல முறை சிந்தித்து செயலாற்ற வேண்டுங்க. உங்கள் 2ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்துல போயிருக்கார், கர்மஸ்தானத்தில் போயிருக்காரு. இந்த 2ஆம் இடம்ன்றது குரு பகவான் செவ்வாய் வந்துட்டு 10ஆம் இடத்துல இருக்கும்போது 2ல் வந்து குரு அமர்ந்துருக்கார். ஆனால் உங்கள் பேச்சு வந்து ரொம்ப இனிமையாக இருக்கும், அதில் எந்த அளவும் சந்தேகம் கிடையாது. ஆனால் 2ஆம் அதிபதி 10ல் அமர்ந்து 4ஆம் பார்வையாக உங்கள் ராசியே பார்க்குறதுனால நீங்கள் பேச்சை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறது கொஞ்சம் நல்லதுங்க. எங்கள் வாக்குஸ்தானாதிபதி உங்களை பார்க்குறாரு, செவ்வாய் பார்க்குறாரு அப்படின்ற போது கொஞ்சம் நிதானங்கள் இருந்தால் நல்லது. இன்னொன்று 3ஆம் பார்வையாக சனி பகவான் இருக்கார். என்னங்க இது வரைக்கும் வந்துட்டு மீன ராசிக்கு வந்துட்டு நாங்கள் வந்துட்டு விரைய சனி ஆரம்பிச்சேன்னு கவலையில் இருக்கோம், இது வரைக்கும் இல்லையே அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு கவலை வேணாங்க. ஏன்னா இது வரைக்கும் வந்துட்டு பகவான் வந்துட்டு சனி பகவான் வந்து மகரத்தில் இருந்தார். இப்போது வந்து கும்பத்துக்கு பெயர்ச்சியானது அது உங்களுக்கு விரைய சனியாக இருக்குது. அப்போ விரைய சனி என்ன பண்ணுவார், நம்ம விரயத்தை கொடுத்துருவாரா அப்படின்னா இல்லைங்க, சுப விரயமும் அதில் இருக்குங்க. அதனால் விரைய சனி வந்து இருக்காது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் அவங்களுடைய தசா புத்திகள் அதை மெயினாக நம்ம பார்க்கணும். அவங்க யோகத்தை கொடுக்கக்கூடிய தசா நடந்ததுன்னா பலன்கள் மாறும். அதே போல் வந்துட்டு அவங்க 6, 8, 12 அதிபதி யாராவது தசை நடத்தினாலோ, இல்லை பாக்கியாதிபதி தசை நடத்துகிறாங்களா, இல்லை பூர்வ புண்ணியாதிபதி தசை நடத்துகிறாங்களா அப்படின்ற நட்பு கிரகமாக இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது துல்லியமான பலன் எடுக்கலாம். அதனால் வந்துட்டு விரைய சனி ஆரம்பிச்சேன்னு நீங்கள் மீனராசி யாரும் வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொன்று இந்த விரைய சனி வந்து எந்த மாதிரியான விரயங்களை கொடுக்குன்றது நம்ம ஜாதகத்தை சுயஜாதகத்து மூலிமா தான் நம்ம பார்க்கணும். இது நம்ம பொது விஷயந்தான். அப்படின்ற போது உங்களுடைய 2ஆம் இடத்தையும் இந்த விரைய சனியை பகவான் 12லேருந்து 3ஆம் பார்வையாக உங்கள் 2ஆம் இடத்தையும் பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து வாக்கில் வந்து கவனம் தேவை, உணவில் கட்டுப்பாடு தேவை. கொழுப்பான உணவுகளை நீங்கள் தவிருங்க. பெரும்பாலுமே நீங்கள் வந்து இனிப்பு பிரியராக இருப்பீங்க, கொழுப்பு சார்ந்த உணவுகள் அதிகமாக விரும்பக்கூடியவர்கள். நீங்கள் வந்து இந்த வெளியில் சாப்பிட்றது, ஃபாஸ்ட் ஃபுட் கடையிலலாம் வந்து அதிகமாக வந்து உணவு எடுத்துக்கிறது அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது, தள்ளி போடுறது வந்து ரொம்ப சௌரியம். முடிந்த அளவுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு நல்ல உணவை வந்து எடுத்துக்கொள்ள பாருங்கள். ஏன்னா உணவே மருந்து இல்லையா, அதனால் இது பண்ணிங்க. அதே மாதிரி உங்களுடைய 3ஆம் அதிபதி சுக்கிர பகவான் வந்து உங்களுடைய பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருக்காருங்க. அப்போது உங்களுக்கு இளைய சகோதரன் மூலியமாக ஒரு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கார். அந்த 3ஆம் அதிபதியே அங்கே இருக்கிறார் அப்படின்ற போது ஒரு விசேஷம். அங்கேருந்து 7ஆம் பார்வையாக வந்து உங்கள் 3ஆம் இடத்தை. ஆனால் எல்லாத்துலேயுமே ஒரு தைரியம் இருக்கும், எதாவது மாற்றி அமைக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. சிறு இடமாற்றம், ஒரு தொழில் துறையாக இருக்கட்டும், உங்கள் வீடாக இருக்கட்டும், அல்லது வண்டி வாகனமாக இருக்கும், எதாவது மாற்றி வாங்கலாமா, இல்லை மாற்றி அங்கே போய் இருக்கலாமா, இல்லை இந்த தொழில் எந்த இடத்துக்கு மாற்றலாமா, இல்லை நம்ம வீடு மாறி போய் அமைக்கலாமா, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள்லாம் இப்போ மீனராசிக்கு வந்து இந்த தை மாதம் வந்து பல யோசனைகள், பல சிந்தனைகள் வரும். அதான் நான் சொல்கிறேன், உங்களுடைய ராசியிலே ராகு இருக்கும்போது பிரம்மாண்டத்தை தான் ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதனால் அதெல்லாம் கொஞ்சம் தவிருங்க, ஒன்றுக்கு பல முறை யோசிங்க. உங்களோட சுய ஜாதகத்தை நீங்கள் பார்த்து நம்ம இடம் மாறினா சரியாக இருக்குமா, அது மூலிமா லாபம் பெற முடியுமா, செய்யலாமா அப்படின்றத உங்களுக்கு என்ன தசா போகுது, இதெல்லாம் பார்த்து நீங்கள் வந்து எதாக இருந்தாலும் இடமாற்றம், தொழில் மாற்றம் இதெல்லாம் வந்து தேர்ந்தெடுத்துங்க. அது ரொம்ப உறுதுணையாக இருக்கும். சகோதர ஒற்றுமையெல்லாம் உங்களுக்கு வந்து தீர்க்கமாக நல்ல உங்களுக்கு வந்து நட்புறவாக நல்ல பக்கபலமாக இருக்குது. அதனால் நீங்கள் தைரியமாக இருக்கலாம். அதே போல் வந்துட்டு உங்கள் 4ஆம் அதிபதி புதன் பகவான்
உங்கள் 4ஆம் அதிபதி புதன் பகவானே 4 கூடியவன் வந்து 10ல் அமர்ந்திருக்காரு. அப்போ 4 கூடியவன் 10ல் அப்படின்னா வீடு மனை வாகன யோகங்கள் மூலியமாக உங்களுக்கு ஒரு தனலாபத்தை தருமுங்க. ஆனால் அப்படி இருந்தால் கூட அந்த 4ஆம் அதிபதி வந்து பகை வீட்டில் இருக்கும்போது தாயார் உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை. அதையும் நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். 5ஆம் அதிபதி சனி பகவான் உங்கள் சந்திர பகவான் உங்களுக்கு வந்து 12லேயே அமர்ந்திருக்காருங்க. அதனால் பூர்வ புண்ணியம்லாம் வந்து சிறப்பாக இருக்குங்க. குலதெய்வ வழிபாடை நீங்கள் மேற்கொள்ளணுங்க. உங்களுக்குள்ள காவல் தெய்வங்கள், அதனால் குலதெய்வ வழிபாடுகள் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து விடாமல் நீங்கள் வந்து வணங்கிட்டு வரணும். எந்த அளவுக்கு நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்து ஏற்றத்தை கொடுக்கும். நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சியும் உங்களுக்கு கொடுங்க. ஏன்னா குலதெய்வத்துக்கு அப்புறம் தானே மற்ற தெய்வங்கள்லாம். அப்படின்ற போது குலதெய்வத்தை நீங்கள் வந்து இதாக பண்ணணும். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியே உச்சமாகிறது அந்த பூர்வ புண்ணியதானது தான், கடகத்தில் தான் உச்சமாகிறார். அப்படின்ற போது குலதெய்வத்துக்கு நீங்கள் வந்து முக்கியத்துவம் கண்டிப்பாக கொடுக்கணும். அதே போல் உங்கள் 6ஆம் அதிபதி அப்படின்ற போது 6ஆம் அதிபதியே 11ல் போய் அமர்ந்திருக்காரு. அப்போது அடிமை ஜீவனம் தொழில் பிறர்கிட்ட நீங்கள் வேலை செய்கிறது அதிக லாபத்தை தரும். என்னதான் சுய தொழிலில் நீங்கள் செஞ்சுட்டு இருந்தால் கூட அடிமை ஜீவனம் தொழில் வந்து அதிக லாபம் தரும். சுய தொழில் வந்துட்டு அவங்க ஜாதத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட பலாபலம் தான் தரும். ஏன்னா 4 கூடியவன் வந்து 10ல் இருக்கார். அப்படின்ற போது சுய தொழில் வந்துட்டு வீடு வாகன மனை யோகம், அதே மாதிரி வந்துட்டு கமிஷன் பேசிக்கில் வரக்கூடிய லாபங்கள் இதெல்லாம் வந்து இரட்டிப்பாகுங்க. அதே போல் உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு லாபத்தை தாங்க தருங்க. ஏன்னா 6ஆம் அதிபதியே உங்களுக்கு வந்து 11ல் இருக்கார். அதே போல் வந்துட்டு உங்களுக்கு வந்து இந்த கால் உபாதைகள், மூட்டுக்கால், முழங்கால் இதிலெல்லாம் வந்து பிரச்சனை வந்து நீங்குங்க. கொஞ்சம் நீங்கள் வந்துட்டு இதயத்தையும் லங்ஸு இதெல்லாம் வந்து உங்களோட நுரையீரல் இது சம்மந்தமான சில நோய்கள்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதை நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதே மாதிரி உங்கள் 7ஆம் அதிபதி புதன் பகவான் அவரும் வந்து உங்கள் 10ல் தான் இருக்கார். அப்போ பாதகாதிபதியும் சேர்ந்து ஆகிட்டார். அப்போ சுய தொழில் யாராவது தொடங்கணும்னு நினச்சின்னா இந்த தை மாதம் இல்லாமல் கொஞ்சம் தள்ளி போகிறது கொஞ்சம் நல்ல ஒரு பலனை தருங்க. ஏன்னா கூட்டு தொழில் இதெல்லாம் வந்து நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு வந்துட்டு அது பாதகாதிபதி இல்லையா. ஆனால் 10ல் போய் இருக்கும்போது அவரும் கேந்திரம் தான். அப்போ கேந்திரத்தில் இருக்கும்போது கேந்திராதிபதி தோஷம் கூட சொல்லலாம். இந்த உங்களுடைய ராசிக்கு சொல்லலாம். ஆக இது பொதுப்பட பலன் தான். ஸோ அப்படின்ற போது தொழிலையும் கொஞ்சம் நீங்கள் இது பண்ணிக்கலாம். அதே போல் உங்களுடைய 9ஆம் அதிபதி உங்கள் ராசிக்கு 9ஆம் அதிபதி 10ல் அமர்ந்திருக்கார். அப்போது தந்தையோட தொழிலெலாம் நீங்கள் எடுத்து பண்ணலாங்க. ஏன்னா 9 கூடியவன் வந்து 10ல் இருக்கிறது வந்துட்டு நல்ல விஷயந்தான். ஏன்னா தன் ஸ்தானத்துக்கு லாபஸ்தானமா அப்படின்ற போது தந்தையோட பூர்வீக தொழிலெலாம் நீங்கள் எடுத்து செஞ்சிங்கன்னா அதெல்லாம் தன லாபம் இருக்கும், உங்களுக்கு கை கொடுக்கும். அதனால் உங்களுடைய வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து இப்போ இருக்கக்கூடிய வந்து இந்த விரய சனி வந்து நம்மளுக்கு பெரும் பாதிப்பு பெறாது. ஏன்னா இந்த மாத கிரகங்களோட பெயர்ச்சியை நம்ம பார்த்துட்டு அந்தோட கிரகத்தோட அமைப்பையும் பார்க்கும்போது உங்களுக்கு பல்வேறு ஏற்றங்களை தரும். அதனால் வந்துட்டு இந்த ஒரு கிரகத்தை நம்ம ஏறி இது பண்ணுவோம். அதே மாதிரி வந்துட்டு உங்களுடைய 7ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். அதனால் கணவன் மனைவியுடன் சில கருத்து வேறுபாடு வருங்க. அதனால் நீங்கள் ஒன்றும் இது பண்ணல, வாக்குவாதம் செய்வதை தவிர்க்க வேண்டும். கண்டிப்பாக கேள்வி. ஆனால் திருமணமாகாது சில தடை தாமதம் ஏற்படும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வத்தை வந்து விநாயகர் வழிபாடு நல்லா சிறந்து பண்ணுங்கள். சித்தர் வழிபாடு, அதே போல் வந்துட்டு வியாழக்கிழமை தினம் பெருமாளை வழிபட்டுவாங்க. இதெல்லாம் உங்களுக்கு வந்து வாழ்வில் ஒரு நல்ல ஏற்றத்தை தரும். அது மாதிரி வந்து விரயச்சனி வந்திருக்கு அப்படின்றதுலாம் நீங்கள் வந்து இது பண்ணாதீங்க. நான் சொன்ன மாதிரி எல்லாத்துக்குமே வந்துட்டு தான தர்மங்கள் பண்ணுங்கள். சனி பகவானுக்கு பிடிச்சது நல்லா உழைக்கணுங்க. உழைங்க, நேர்மையாக இருங்க, சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாது, சுறுசுறுப்பாக இருக்கணும். ஒரு நம்பிக்கையாக நீங்கள் நேர்மையாக இருந்தாவே இதில் வந்து பாதி வந்து நீங்கள் வந்துட்டு உங்கள் வாழ்வில் வந்து ஏற்றங்களும் வளங்களும் பெறலாங்க. அதனால் இந்த மாதம் தை மாதம் வந்து உங்களுக்கு ஒரு சிறப்பான பலனை அனைத்து கிரகமே தருகிறது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.